सदानंदतीर्थ भगवत्पादाचार्य गुरुभ्यो नमः। ओम कल्याणात्मजगात्राय कविदासप्रदायिने श्रीमद्वेंकटनाथाय श्रीनिवासाय ते नमः। हयग्रीव हयग्रीव हयग्रीवेद्योपदेते तस्य निसरदेवानि जगकन्या प्रवागवत् बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगधामदाढ्यं वाक्पटुत्वं च हनुमस्मरणात् भवेत्। अभ्रमं भङ्गरहितं वजनं विमलं सदा आनन्दतीर्थमधुरं भजे तापत्रयापहं। चित्रैः पदैश्च गम्भीरैः वाक्यैर्माणैरखण्डितैः गुरुभावं विजयन्ती भाति श्रीजयतीर्थवाक् तं वन्दे नृसिंहतीर्थनिलयं श्रीव्यासराट् पूजितं ध्यायन्तं मनसा नृसिंहचरणं श्रीपादराजं गुरुम् अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी श्रीव्यासतीर्थगुरुर्भूयात् तस्मदिष्टार्थसिद्धये। तपो विद्या विरक्त्यादि सद्गुणौकाकराणहं वादिराजगुरुन् वन्दे हयग्रीवपदाश्रयान्। भक्तानां मानसाम्भोजबाणवे कामधेनवे नमतां कल्पतरवे जयीन्द्रपुरवे नमः। प्रणमत्कामधेनुं च भजस्वरतरूपमं श्रीभावबोधकृत्पाद चिन्तामणिम् उपास्महे। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। दुर्वादिध्वान्तरवये वैष्णवेन्दीवरेन्दवे श्रीराघवेन्द्रगुरवे नमो अत्यन्तदयाळवे। मूकोऽप्यत्प्रसादेन मुकुन्दशयनायते राजराजायते रिक्तो राघवेन्द्रं तमाश्रये। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। वेंकटाद्रिसंस्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। வெங்கடாத்ரி க்ஷேத்திரத்திற்கு சமமான ஒரு க்ஷேத்திரம் இல்லை, வெங்கடேசனுக்கு சமமான ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு நம்ம காலையில பார்த்தோம். இந்த ஒரு ஸ்ராவண மாச சனிவாரம், இந்த ஒரு சனிக்கிழமை, விசேஷமான பர்வகாலம், ஸ்ரீனிவாசனுடைய கதாஸ்ரவணம், கல்யாண மகா சரித்திரம். இதனுடைய சரித்திரத்தினுடைய ஸ்ரவணமே எல்லா புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வெங்கடாத்ரி பர்வதத்திற்கு ஒரு சமமான ஒரு ஸ்தானம் இல்லை, வெங்கடேசனுக்கு சமமான ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சரித்திரமே இது அப்படின்னு பார்த்தோம். சதானந்த மகரிஷிகள் கௌதமருடைய புத்திரர், அவர் ஜனக மகாராஜாவுடைய கிரகத்திற்கு வந்து அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்கும்போது ஸ்ரீனிவாச கல்யாண சரித்திரத்தினுடைய சிரவணமே எல்லா கஷ்டங்களையும் பரிகாரம் செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அதற்கப்புறமாக அவர் அந்த பர்வதம் சதுர்யுக பர்வதம் சாமானியமான ஒரு பர்வதம் அல்ல, அது சதுர்யுக பர்வதம் அப்படிங்கிறதை சொன்னார்னு பார்த்தோம்.
அதற்கு 4 யுகங்களிலும் அதற்கு மகிமை உண்டு. கிருத்தயுகத்திலே அதற்கு ரிஷபாத்ரின்னு பெயர், திரேதாயுகத்திலே அதற்கு அஞ்சனாத்ரின்னு பெயர், துவாபர யுகத்திலே அதற்கு வெங்கடாத்ரின்னு பெயர், சேஷாத்ரின்னு பெயர், இந்த கலியுகத்திலே அதற்கு வெங்கடாத்ரின்னு பெயர் அப்படின்னு 4 யுகங்களிலும் ஒவ்வொரு பெயர் உண்டுன்னு பார்த்தோம். இந்த 4 யுகத்திலுமே கூட அதற்கு ஒரு மகிமை உண்டு அப்படின்னு பார்த்தோம். அதில் கிருத்தயுகத்திலே அதற்கு விஷபாத்ரின்னு பெயர் வந்ததற்கான காரணம், விஷபாசுரன்கிற அசுரன் தினப்படியாக நரசிம்மருக்கு பூஜை செய்து தன்னுடைய சிரசையே காணிக்கையாக கொடுத்திருந்த நேரத்திலும் கூட அங்கிருந்திருக்கக்கூடிய முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் கஷ்டத்தை கொடுத்துருந்தான். அப்போ பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்ய ரிஷிகள் எல்லாம் பிரார்த்தனை செய்ய பகவான் அவனுக்கு வரம் கொடுக்கிறதுக்காக பிரசன்னமானார். அப்போ பகவானிடத்தில் அவன் வரமாக கேட்டது, பகவானிடம் கூடவே யுத்தம் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார். அப்போ பகவான் அவனோட யுத்தம் பண்றார். கடைசியாக தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகம் செய்கிறார். அப்போ அவனை வதம் பண்ணணுங்கிறது இல்லை, முக்கியமாக அவனை உத்தாரணம் பண்ணணுங்கிற நோக்கம் இருந்தது. அப்போ பகவானிடத்திலே அவன் கேட்ட வரத்திற்கு அனுசரித்து பகவான் அவனுக்கு இந்த பர்வதத்திற்கு ரிஷபாத்ரின்னு பெயர் வைக்க போறேன், இந்த பர்வதத்திலே பகவானே வந்து அமரப்போகிறார், நானே வந்து அமரப்போகிறேன்னு பகவான் வரம் கொடுக்கிறார். அதனால அதற்கு ரிஷபாத்ரின்னு பெயர் வந்தது. திரேதாயுகத்திலே அஞ்சனாதேவி கேசரி தம்பதிகள் தனக்கு சந்தான பாக்கியமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய அஞ்சனாதேவி அங்க பெரிய தபசு பண்றாள். 12 வருஷ கால தபசு. அப்போ வாயு பகவானே பிரத்யட்சமாக தரிசனம் கொடுக்கிறார். அப்போ அவருக்கு பிரசாதமாக அந்த பழத்தையே கொடுக்கிறார். அதை ஸ்வீகாரம் செய்துட்டு இருந்த அஞ்சனாதேவி ஒரு காலத்திலே அந்த சன்னிதானத்தை தன்னுடைய சன்னிதானத்திலே அந்த பழத்திலே வைத்து கொடுக்கும் போது கர்ப்பவதியாகிறாள். அப்போ அவளுக்கு பிறந்த குழந்தையை ஆஞ்சநேயராக அவதாரம் செய்கிறார். அஞ்சனாத்ரி அந்த பர்வதம் ஆஞ்சநேயர் பிறப்பதற்கு காரணமானது அஞ்சனாதேவி தபசு பண்ணத இடம் அப்படிங்கிறதுனாலே திரேதாயுகத்தில் அதுக்கு அஞ்சனாத்ரின்னு பெயர் அப்படின்னு பார்த்தோம். மூன்றாவதாக சேஷாத்ரி, துவாபர யுகத்திலே சேஷாத்ரின்னு பெயர். ஏன்னால் சேஷ பகவான் அங்கே துவாரபாலகனாக இருக்கக்கூடிய ஒரு சமயம் வரும்போது வாயு பகவான் அங்கே வரும்போது சேஷ பகவானை அங்கே வாயு பகவானை நிறுத்துறார். இப்போ 2 பேருக்குள்ள வாதம் நடக்கிறது. இப்போ பகவானே வெளியே வந்து யார் இவர்களிலே சிரேஷ்டர் அப்படிங்கிறத பரீட்சை பண்றதுக்காக மேரு பர்வதத்தினுடைய இருக்கக்கூடிய ஆனந்தாத்ரி பர்வதத்தினுடைய பாகத்தை சேஷ பகவான் நன்றாக சுத்திக்கணும் அப்படிங்கும் போது சேஷ பகவான் சுத்திக்கிறார். இங்கே வாயு பகவான் தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுறார். பர்வதம் சமேதமாக சேஷ பகவான் பறக்கிறார். அப்போ அவரை ஸ்வர்ண தீரத்திலே வந்து இறக்கிறார். அப்போ அந்த பர்வதத்தினுடைய அந்த பாகம் அங்கேயே பின்னாலே பகவானே வந்து நிற்க போகிறான் அப்படின்னு வரத்தையும் வாயு பகவான் கொடுக்கிறார். அதனாலே அந்த பர்வதத்திற்கு சேஷாத்ரின்னு பெயர் அப்படின்னு பார்த்தோம். கலியுகத்திலே அதற்கு வெங்கடாத்ரின்னு பெயர். ஏன்னால் மாதவான் சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்துட்டு இருக்கிறவன் தன்னுடைய பத்னியை விட்டு ஒரு வேஷ்ய ஸ்திரீ கிரகத்துக்கு போகிறான், அவருடைய வாசம் பண்றான். அப்போ தன் வழிமாறி நடந்த அந்த ஒரு நேரத்திலே அவள் காணமானதுக்கு அப்புறமாக அவனுடைய பிரிவை தாங்காமல் வைத்தியம் பிடிக்க போல அலைகிறான். அப்போ அங்க இருக்கக்கூடிய சஜ்ஜனருடைய சகவாசம் கிடைக்கிறது. அவர்களுடன் யாத்திரையை செய்யறான். அந்த யாத்திரை மார்க்கத்திலே திருப்பதிக்கு வரும்போது, அந்த கஷேத்திரத்துக்கு வரும்போது எல்லா இடத்துலையும் அவன் செய்த ஸ்நானம், அந்த சஜ்ஜனருடைய சகவாசம், அந்த பகவானுடைய பிரசாத ஸ்வீகாரம், அந்த பர்வதனுடைய ஸ்பர்ஷ மாத்திரத்தினாலே அவனுடைய பாவங்கள் எல்லாம் பரிகாரமாகிறது. அப்போ பிரம்மதேவரே அவனுக்கு வரம் கொடுக்கிறார். முன்னாலே நீனே ஆகாஷராஜனாக பிறக்க போகிறாய், உனக்கு மகளாக மகாலட்சுமியே பத்மாவதியாக உனக்கு கிடைக்க போறாள். அப்போ உன்னுடைய மகளையே நீ ஸ்ரீனிவாசனுக்கு நீ விவாகம் செய்து கொடுக்க போகிறாய்ங்கிற வரத்தையும் கொடுக்கிறார். அப்போ அவன் தன்னுடைய தேகத்தை அங்கே தியாகம் செய்யறான்னு பார்த்தோம். ஆக சதுர்யுக பர்வதம் அப்படிங்கிற விசேஷமான மகிமைகளை பார்த்தோம். இப்போ முன்னாலே பார்க்க போகிறது வெங்கடாது சமஸ்தானம் பிரம்மாண்டே நாட்டிகிச்சனா பார்த்துட்டோம். வெங்கடேஷ சமோ தேவோ நபூதோ நபவிஷ்யதி. அந்த வெங்கடேசனுக்கு சமமான ஒரு தெய்வம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அந்த வெங்கடேசனுக்கு சமமான ஒரு தெய்வம் இல்லைன்னா பகவானே சர்வோத்தமன் அப்படிங்கிறதை இந்த ஒரு புராண சரித்திர சிரவணத்தினாலே கேட்க முடியும். பகவானுடைய சரித்திர சிரவணம் அது அவ்வளவு விசேஷமானது. நம்ம பார்த்தோம், சதானந்த மகரிஷியர் சொல்றாலையோ ஜனக மகாராஜாவுக்கு என்ன, உனக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு பரிகாரம், உனக்கு இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் ஒரே நிவாரணம்னால் பகவானுடைய சரித்திர சிரவணம், ஸ்ரீனிவாச கல்யாண சரித்திர சிரவணம் அப்படிங்கிறார். இதே ஜெகநாதாசர் சொல்றார், ಶ್ರವಣ ಮನಗಾನಂದ ಬೀವುದು ಭವಜನಿತ ದುಃಖಗಳ ಕಳೆಯುವುದು ಕಿರಿತ ಭೋಗಗಳಿಗೆ ಪರಂಗಳಲಿದ್ದು ಸಲಗುವುದು ಭುವನ ಪಾವನ ವಿಫಲ ಕುಮೀರವನ ಮಂಗಳ ಕದಯ
ಪರಮೋತ್ಸವದಿ ಕಿವಿಕೊಟ್ಟಾಲಿಪುದು ಭೂಸುರರು ದಿನ ದಿನದಿ. ಶ್ರವಣ ಮನ ಆನಂದವೀಗುವುದು, ಭವಜನಿತ ದುಃಖಗಳ ಕಳೆಯುವುದು, விவித போகங்கள இகபரங்களித்து சலகுவது. மனத்திற்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பகவானுடைய சரித்திர சிரவணம். பவ துக்கங்களை களைவது, எல்லா கஷ்டங்களும் பரிகாரமாயிடும். விவித போகங்களை இகபரங்களித்து சலகுவது, நம்மளுடைய சந்தோஷம். பகவானுடைய சரித்திரம் கேட்டு உட்கார்ந்தா வயிற்று குழம்புக்கு என்ன சார் வழியுமா, மோட்சம் கிடைக்குப்பா, நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி. ஜெகநாதன் எவ்வளவு சொல்றாரு பாருங்க, விவித போகங்களை இகபரங்களின்னா உனக்கு சந்தோஷம், அந்த சுகத்தை இகத்திலும் கொடுக்கும், பரத்திலும் மோட்சத்திலும் கொடுக்கும் தான். இங்க உனக்கு என்ன வேணும்? நல்ல சம்பத்து, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், விவாகம், சந்தான பாக்கியம், நிம்மதி, எகத்திலும் சுகம். இதோட முடிஞ்சுதானா? பரத்திலும் மிகுந்த போகங்களை இகபரங்களில் இத்து சலகுவது புவன பாவன வெளிப்பதகு மீதவன மங்கள கதைய பரமோத்சவதி கிவி கொட்டால் இப்போது பூசுரரு தின தினதி. இன்னமோ கேட்கணுமேன்னு கடமையேன்னு கேட்க கூடாது, இது ஒரு கடமைன்னு கேட்கணும். கடமையேன்னு கேட்கறது வேற, இது என்னுடைய கடமைன்னு பண்றது வேற. என்ன வித்தியாசம்? ஒரே வார்த்தை தான். கடமையேன்னு செய்யறாங்கன்னா தலைவலியேன்னு செய்யறது, கழிச்சுக்கிறது. அப்படிதான் எல்லா காரியமும். நம்ம பூஜை பண்ண ஆரம்பிப்போம், பண்ணும்போதே உங்களுக்கு டல் ஆயிடும். அப்பா இந்த பண்டிகை வந்துருச்சே, பண்டிகை காலம் ஆடி அமாவாசை வந்தாலே முடியுது, அடுத்த பண்டிகை. கடமையே செய்யறது இல்லை. விவித பரமோத்சவதின்னா உற்சாகத்துடன் பண்ணுவான், உற்சாகத்துடன் கொண்டாட்டத்துடன் குதூகலமா பயணம். பகவானுடைய கதையை கேட்கணுமா? உட்காரும் போது ஆரம்பிச்சுட்டாரு பிரவச்சனத்தை, எப்ப முடிக்க போறாரோ தெரியலையே, எப்ப தீர்த்த பிரசாதம். அப்படி இல்லை, பகவானுடைய கதையை கேட்கும் போதே ஆனந்தமா இருக்கும். பரமோத்சவதி கிவி கொட்டால் இப்போது பூசுரரு தின தினதி, தினமும் கேட்கணும். பகவானுடைய கதாசிரவணத்தை தினமும் கேட்கணுமா? டி ஸ்ரீனிவாச கல்யாணம் நிறைய தடவை கேட்டிருக்கேனே, இப்போ இவர் சொல்றது என்ன புதுசா சொல்ல போறாரு, என்ன கேட்க போறோம்? இதை கேட்டது தானே. ஹரிகதையை நான் கேளித்தே கேளோன்னா கேட்டதே கேட்கணும். ஏன்னா பகவான் இங்க கேட்கிற வரைக்கும் பகவான் சர்வோத்தமன், நம்ம கஷ்டங்களை எல்லாம் பரிகாரம் செய்வான், எல்லா சந்தோஷத்தையும் அவனே கொடுக்கறான், நம்ம துக்கங்களை எல்லாம் பரிகாரம் செய்யறான்னு இருப்போம். வெளியே போனோடனே நம்மளுக்கு டென்ஷன் ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணணும்? இங்க இருக்கிற வரைக்கும் ஞாபகம் இருக்கு, வெளியே போன நீ டிஸ்சார்ஜ் ஆயிடும். சார்ஜ் இருக்கிற வரைக்கும் தானே டிஸ்சார்ஜ் ஆகிடுது, வெளியே போகணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சார்ஜ் போடுறோமே, ஆத்துல இருந்து வெளியே கிளம்பும் போதே போன் பாக்குறோம் 20% எங்க, உடனே போய் முதல்ல பிளக்கு தான் சொல்லுவோம், சார்ஜ் பண்ணுவோம். அந்த மாதிரி கோயிலுக்கு வருவோம், சார்ஜ் ஏற்றிக்கணும். ராமனுடைய சன்னிதானத்திலே, பொள்ளாச்சி கஷேத்திரத்திலே சீதாராம சன்னிதானம், ஆஞ்சநேயரை பார்க்கிறோம், ஆஞ்சநேயர் ராகவேந்திரரை பார்க்கிறோம், சார்ஜ் ஏற்றிக்கிறோம். வீட்டுக்கு போனோம், சார்ஜ் டல்ல இறங்கி திருப்பி காலையில் வந்து சார்ஜ் ஏற்றி. அதனால மீண்டும் மீண்டும் சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி அதை கதையை நான் கேளித்தே கேளோன்னு அர்த்தம். ஏன்னா கேட்டோடனே அடுத்து மறந்துடுது, திருப்பி மீண்டும் உனக்கு அந்த அஜ்ஞானம் வந்துடுது. அப்ப என்ன பண்ணணும்? மீண்டும் மீண்டும் கேட்கணும்னா. இந்த லௌகீகத்துல எப்பவும் சொல்றது உண்டு, என் பையன் 5வது படிச்சான், இப்பவும் படிச்சுட்டு இருக்கான், இன்னும் படிப்பானா முட்டாள்மா, என்ன பையன் திருப்பி படிச்சுட்டு இருக்கான்னு. ஆனால் ஆன்மீகத்துல நான் ராமாயணத்தை கேட்டேன், 5 வயசுல கேட்டேன், 6 வயசுல கேட்டேன், என்னோட 10 வயசுல கேட்டேன், இப்ப 100வது கேட்கிறேன்னா சூப்பர். பகவானுடைய ஸ்ரீனிவாச ஸ்தோத்திரம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் 1000 தடவை படிச்சிருக்கேன், 1 லட்சம் படிச்சிருக்கேன், நான் சூப்பர்ங்கிறோம். ஆவர்த்தி ஆன்மீகத்திலே மீண்டும் மீண்டும் கேட்பதும் படிப்பதும் சிரேஷ்டம், உன்னதமானது. லௌகீகத்தில் அப்படி இல்லை, படிச்சதையும் படிச்சாருன்னா வெட்டுமோ முட்டாகிறோம். ஆனா ஆன்மீகத்தில் அதிகமா படிக்க அதிகமா கேட்க அதனுடைய பலன் அதிகம். அதனால ஹரிகதையை நான் கேளித்தே கேளோனா, கேட்டதையே திருப்பி கேளப்பான தாசஸ். அப்போ அப்பேற்பட்ட மகிமை இந்த ஸ்ரீனிவாச கல்யாணத்தினுடையது. நாம எடுத்துக்கக்கூடிய இந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் வாதிராஜர் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச கல்யாணத்தினோட எடுத்துட்டு போறோம். ಶ್ರೀಯರುಳರು ಬನ್ನಿರೆ ಶ್ರೀನಿವಾಸನ ಪಾಡಿರೆ ಜ್ಞಾನ ಗುರುಗಳ ವಂದಿಸಿ ಮುಂದೇ ಕಥೆಯ ಬೇಳುವೆ ಗಂಗಾ ತೀರದ ಋಷಿಗಳು ವಂದಿಯಾಗವ ಮಾಡಿದರು ಬಂದು ನಾರದರೆಂದುಕೊಂಡು ಯಾರಿಗೆಂದು ಕೇಳಲು. அழகா சொல்றார் வாதிராஜர். இந்த பவிஷ்யோத்தர புராணத்தினுடைய ஸ்ரீனிவாச கல்யாணத்தை எத்தனையோ மகனியர்கள் கொடுத்திருக்காரு. நம்ம ராமூர்த்தி மாமா தனியா நிறைய பண்ணி கொடுத்திருக்காருன்னு சொல்லி பாக்குறேன். அப்படி எத்தனையோ மகனியர்கள், புரந்தரதாசர் கொடுத்திருக்கார், வாதிராஜர் கொடுத்திருக்கார், எனையோ தாசர்கள் எல்லாம் இந்த ஸ்ரீனிவாசனுடைய கல்யாண சரித்திரத்தை சுருக்கம். அதுல வாதிராஜர் விசேஷமான ஒரு மகிமை அவருக்கு. அவர் நேபாள கண்டகி நதிக்கு போகிறார். நேபாள கண்டகி நதியில போய் அங்கே தாமோதர குண்டம்னு இருக்கு, அந்த இடத்துலதான் சாலிகிராமம் வந்து மேலே மலையிலிருந்து உருண்டு விழுகும். அங்க வஜ்ர கிரீட்ட புழுக்கள் இருக்கு, வஜ்ர கிரீட்ட புழுக்கள். வஜ்ர கிரீட்டம்னா வஜ்ரம்னா வைரம், வைரத்தை அறுக்கிறதுக்கு வைரத்தாலதான் அறுக்கணும். அப்பேற்பட்ட புழுக்கள், அந்த புழுக்களுடைய நாக்கு அப்படி இருக்குமா, அதுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு, குடைஞ்சு போகக்கூடிய சக்தி, கல்லையே குடையக்கூடிய சக்தி. அந்த வஜ்ரகிரீட புழுக்கள்லாம் சாமானியம் இல்லை, இந்திராதி தேவதைகள் அவங்கெல்லாம்.
அந்த தேவதைகள் பகவானை அந்த பகவானுடைய வெவ்வேறு ரூபங்களை, நரசிம்மனை, ராமனை, கிருஷ்ணனை, மச்சரூபி பரமாத்மாவை, குருகுரூபி பரமாத்மாவை தியானம் பண்ணிட்டே குடைவா. குடையும் போது என்ன ரூபங்கள் அங்கே வருகிறதோ அந்த ரூபம் பகவானுடைய சன்னிதானம் போய் அங்கே உள்ள இறங்கிறார். துளசி காஷ்டத்தை போட்டு தான் எடுப்பான். வாதிராஜர் சொல்றார், நான் உள்ள போய் ஸ்நானம் பண்ணணும்னா எல்லாம் சொன்னாலும் சுவாமி வஜ்ர கிரீட்ட புழுக்கள் இருக்கு உள்ள கொடங்கணும், கல்லையை குடையக்கூடிய புழுக்கள், தேகம் என்ன ஆகும் அப்படின்னா வாதிராஜருடைய அனுசந்தானம் எல்லாம் தேவதைகள். அவர் சாட்சாத் முன்னாலே வரக்கூடிய பாவி சமீரர், வாயு பதவிக்கு வரக்கூடியவர் அவர். அப்போற்பட்ட வாதிராஜர் என்ன பண்றார், அவருடைய அனுசந்தானம் வேற, உள்ள மூழ்கி ஸ்நானம் செய்கிறார். வெளியே விடும்போது தன்னுடைய தேகம் பூரா சாலிகிராமத்தை எடுத்துட்டு வர்றார். அந்த சாலிகிராமத்தை எல்லாம் கோர்க்கிறார், மாலையாக செய்கிறார். திருப்பதி கஷேத்திரத்திற்கு முழங்காலிட்டு போகிறார். அந்த ஸ்ரீனிவாசனுக்கு சாலிகிராம மாலையை சமர்ப்பணம் செய்கிறார். இன்றைக்கும் திருப்பதி ஸ்ரீனிவாசனுக்கு அனுப்பிச்ச அந்த சாலிகிராம மாலை வாதிராஜர் சமர்ப்பணம் செய்கிறார். இப்போ வாதிராஜருக்கு திருப்பதிக்கு அவ்வளவு சம்பந்தம் இருக்கு. அங்கே திருப்பதி ஸ்ரீனிவாசனுடைய சன்னிதானத்தில் அவருக்கு ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது. இன்னைக்கும் சம்ஸ்தான பூஜையில் அந்த விக்கிரகம் இருக்கு. வாதிராஜருக்கு திருப்பதி சன்னிதானத்திலே பகவானுடைய சூச்சனையின்படி கிடைத்த விக்கிரகம்னு சொல்றார். அப்பேற்பட்ட மகிமை வாதிராஜருக்கு ஸ்ரீனிவாசன் செய்த அனுகிரகம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த வாதிராஜர் சொல்றார், ஸ்ரீயரெல்லரும் பண்ணிரே ஸ்ரீனிவாசன பாடிரே ஞான குருகளை வந்திசி முந்தே கதையை கேள்வே. எப்பேற்பட்ட கதை சொன்னாலும் பகவானுடைய அனுகிரகம், காலையில சொன்ன முகுந்த பக்தி குரு பக்தி ஜாயி, குருவினுடைய அனுகிரகம் மூலமாக தான் பகவானை அடைய முடியுமே தவிர நேராக பகவானை அடைய முடியாது. குருவின குலாம ஆகுவதனக துறைய தன்ன புத்தி. அப்போ ஞான குருகளை வந்திசி முந்தே கதையை கேள்வே, குருகளை எல்லாம் வேண்டி முன்னாலே இந்த கதையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வாதிராஜர் ஆரம்பிக்கும் போது சொல்றார், கங்காதீரத ரிஷிகளும் அந்தியாகமம் ஆடிதரும் வந்து நாரத நின்று கொண்டு யாரிகென்று கேளரு. அங்கே கங்கா தீரத்திலே பெரிய யாகம் நடக்குது, சத்திரயாகம். எல்லா ரிஷிகள் எல்லாம் சேர்ந்திருக்கா, பெரிய அசம்பிள் அங்க ஆயிருக்கா, சேர்ந்திருக்கா கூட்டம். இந்த மாநாடு மாதிரி நடக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சமூகம் எல்லாம் சேர்ந்து யாகம் செய்திருக்கா. அந்த யாகம் செய்யக்கூடிய இடத்திற்கு நாரத மகரிஷி வர்றார். நாரத மகரிஷி வந்தோடனே கேட்டு அவர் வந்த கேள்வி, பெரிய ஞானிகள் எல்லாம் சேர்ந்திருக்கேன், நீங்க எல்லாம் சேர்ந்து யாகம் செய்துட்டு இருக்கேன், இந்த யாகத்தினுடைய பலன் யாருக்கு சமர்ப்பணம் செய்ய போறேன்? அவர் கேட்ட கேள்வி, இந்த யாகத்தினுடைய பலனை யாருக்கு சமர்ப்பணம் செய்ய போறேன்? எவ்வளவு நல்ல கேள்வி பாத்தீங்களா? இந்த கேள்வி நம்ம கேட்கறதே இல்லை. எதுக்கு கேட்கிறோம்? வேற விஷயத்துக்கு கேட்கிறோம். ரிட்டையர்ட் ஆக போறேங்கும் போது எவ்வளவு பெனிஃபிட் வரப்போறது, எவ்வளவு பிஎஃப் வரப்போகுது, இங்க டெபாசிட் பண்ண போறேன், கவர்மெண்ட் பேங்க்ல பண்ணா இவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அங்க போனா இவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அங்க போனா இது கேட்கிறோம். கர்மங்களை ஒரு காரியத்தை செய்யும் போது யாருக்கு சமர்ப்பணம் செய்கிறேன்னு கேட்கணும். ஏன்னா இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்றோம், கொடுக்கறது பத்திரமா இருக்கணும். எங்கேயோ வச்சுட்டு சீட்டு கட்டிட்டு எடுத்துட்டு ஓடக்கூடாது, பத்திரமாக இருக்கணும். நம்ம சமர்ப்பணம் செய்தது பத்திரமாக இருக்கணும், நல்ல பேங்கா பார்க்கணும். இன்னொன்னு என்ன பண்றோம், வச்சு அப்படியே இருந்து 1 லட்சம் டெபாசிட் பண்ணா இன்னைக்கு 1 லட்சமாவே இருக்குன்னா வளரணும். என்ன டெபாசிட் பண்ணோம் அது வளரும். அப்போ நாம் கர்ம பலனை யாரிடம் சமர்ப்பணம் செய்தால் பத்திரமாக இருக்குமோ, யாரிடம் சமர்ப்பணம் செய்தால் அது வளர்ந்து மீண்டும் கிடைக்குமோ அவரிடம் சமர்ப்பணம் செய்யும். அப்ப கேட்கிறார், யாருக்கு அறிந்து பரவேக்கென்று பிருகுமணி தரழினார் சொல்றார், யாருக்கு சமர்ப்பணம் பண்ண போறேன்? நாரதருக்கு தெரியாததல்ல, அவர் நாடகம் ஆடுறார். ஏன்னா இந்த ஒரு கேள்வியின் பதிலாக முன்னாலே ஸ்ரீனிவாச கல்யாணம் நடக்கணும். அதுக்கு காரணம் வருது. அந்த சின்ன ஒரு கேள்வி பின்னால பெரிய ஸ்ரீனிவாச கல்யாணம், பகவான் அங்க அமரக்கூடிய அந்த ஒரு லீலைக்கு ஒரு விதை. அப்போ எல்லாம் கேட்கிறாராம். அப்ப என்ன பண்ணணும், யார் இருப்பவர்கள், யார் தேவர்களிலெல்லாம் சிரேஷ்டர், யார் சர்வோத்தமன் அப்படின்னு பரிச்சயம் பண்ணணும். யார் இருப்பற ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருக்கு கொடுக்கணும்? எல்லாம் சொன்னா 33 கோடி தேவதைகள் இருக்கா, அவங்க எல்லாரையும் பரிச்சயம் பண்ண வேண்டாம். மும்மூர்த்திகள் சிரேஷ்டம். 33 கோடி தேவதைகள்ல மும்மூர்த்திகள் சிரேஷ்டம். மகாவிஷ்ணு, பிரம்மா, ருத்ர பகவான், மும்மூர்த்திகள் சிரேஷ்டம். அந்த மும்மூர்த்திகளில யார் உயர்ந்தவர்கள் பரிச்சயம் பண்ணணும். பரிச்சயம் பண்ணணும்னா யார் அனுப்புறது? விவேகியாக இருக்கணும், நல்ல நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும், மதியூகியாக இருக்கணும். யார் அவர் அப்படின்னா பிருகு மகரிஷிகளை தேர்ந்தெடுக்கிறார். பிருகு மகரிஷிகள் சாமானியம் அல்ல, அவரே தான் விஜயதாசராக அவதாரம் செய்கிறார் கலியுகத்திலே. பிருகு மகரிஷி விசேஷமான அவதாரம். புரந்தரதாசர் ஆத்திலே ஒரு கண்ணுக்குட்டியாக ஜனிக்கிறார். அதற்கப்புறமாக புரந்தரதாசருடைய மகன் மத்வபதியாக ஜனிக்கிறார். அதற்கப்புறமாக விஜயதாசராக ஜனிக்கிறார். அதுக்கு முன்னாலே
அவருடைய அவதாரம் மகா ராமாயணத்திலே ஒரு கபியாக இருந்தார். ராமாயணத்துல ஒரு கபியாகவும் இருக்கிறார். கிருஷ்ணருடைய ஒரு பாந்தவன் சொந்தக்காரராகவும் ஜனிக்கிறார். இங்கே சிநேகிதனாகவும் மீண்டும் கலியுகத்திலே புரந்தரதாசர் ஆத்திலே கன்றாக புரந்தரதாசருடைய மகனாக அதுக்கப்புறம் விஜயதாசனாக அவரே சொல்றார் தன்னுடைய கிருத்தியிலே தன்னுடைய அவதாரங்கள் என்னென்னு சொல்றார். அப்படி விசேஷமான மதியோகினா பிருகு மகரிஷி அவரை தேர்ந்தெடுக்கிறார். நீங்க போய் பரிச்சை பண்ணணும் அப்படிங்கும் போது அறிந்து பரவே ಎಂದು பிருகுமணி தரடினார். ನಂದಗೋಪಳ ಮಗನ ಕಂದನ ಮಂದಿರಗ ವೇದಗಳ ಓದುತ್ತಾ ಹರಿಯನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತಾ ಇರುವ ಬೊಮ್ಮನ ನೋಡಿದ கைலாசಕ್ಕೆ ஓடிದ. எங்க போறோம்? மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய அவங்கவுங்க லோகத்துக்கே போகணும். அவங்கவுங்க லோகத்துக்கு போய் பரிச்சை செய்யணும் அப்படின்னு கிளம்புறோம். பரிச்சை செய்யணும்னா நேரா பிரம்மதேவருடைய லோகம் சத்தியலோகத்துக்கு போகிறார். சத்தியலோகம்னா எப்படி பேர்பட்ட சத்தியலோகம் அப்படின்னா ஜெகநாதாசர் சொல்றார். நிருபமானந்தாத்ம பவ நிர்ஜர சபா சம்சேவ்ய ருஜுகணதரசி சத்வ பிரச்சுரவாணி முக சரோஜேன கருட சேஷ சசாங்கதல சேகர ஜனக ஜகத்குருவே ತ್ವಚ್ಚರಣಗಳಿಗಭಿವಂದಿಸುವೆ ಪಾವಿಪುದು ಸನ್ಮತಿಯ. நிருபமானந்தாத்மபவ நிர்ஜர சபா சம்சேவ்ய. நிர்ஜரானால் மூப்பற்றவர்கள். அவங்க எல்லாம் இறப்பில்லை, அவங்களுக்கு மூப்பில்லை, வயதான தோற்றம் இல்லை, பசிதாகம் இல்லை. அப்பேற்பட்ட ஜனங்கள் அந்த சமூகம் தேவதைகள் இருக்கக்கூடிய சபை. அந்த சபை எப்படி இருக்கும்னா கந்தர்வெல்லாம் பாடிட்டு இருப்பாரா பகவானுடைய மகிமைகளை, விஷ்ணுவினுடைய மகிமையை காணம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பக்கம் ரிஷிகள் எல்லாம் வேத கோஷம் பண்ணிட்டு இருப்பான். சாட்சா சரஸ்வதி தேவி வேதம் பண்ணிட்டு இருப்பாளாம். நம்ம வேதம் படிக்கலாமே, ஸ்திரீகளுக்கு வேத யோகியம் இல்லைன்னா அது சாமானிய மனுஷ ஸ்திரீகளுக்கு. வேத அபிமானினி சரஸ்வதி தேவி வேதம் வரணும்னா அவளுக்கு அனுகிரகம் வேணும். வித்யாலட்சுமி அவள். அப்பேற்பட்ட சரஸ்வதி தேவி வேத கோஷம் பண்ணிட்டு இருப்பாளாம். பிரம்மதேவர் வேதத்தை படிச்சுட்டு இருப்பார். அப்பேற்பட்ட அந்த சபைக்கு போகிறார். போனார். இங்க பிரம்ம மகர்ஷிகள் உள்ள போகிறார். இங்கே பிரம்மதேவர் தியானத்துல இருக்கார். வந்த பிருகு மகர்ஷிகளை பார்க்கல. பிருகு மகர்ஷிகளை கண்ணு திறந்து பார்த்து அவர் உள்ள வாங்கணும்னு அழைக்கல, பேச்சும் கொடுக்கல. பார்த்தா என்ன பண்ணார்? ನಂದಗೋಪಳ ಮಗನ ಕಂದನ ಮಂದಿರಗಾಗಿ ಬಂದನು ವೇದಗಳ ಓದುತ್ತಾ ಹರಿ ಎನ್ನುಕೊಂಡಾಡುತ್ತಾ ಇರುವ ಬೊಮ್ಮನ ನೋಡಿದ கைலாசಕ್ಕೆ ஓடிದ. வேதங்களை படிச்சுட்டு இருக்கார், பகவத் தியானத்திலேயே இருக்கார். பிருகு மகர்ஷிகள் வந்தது அவர் கண்டுக்கவே இல்லை. அதுக்கு ஒரு லீலையும் காரணமும் இருக்குங்கிறார். என்ன பண்றார்? பூலோகத்திலே உனக்கு பூஜை இல்லை, பிரத்யேக பூஜை இல்லைன்னு சாபம் வச்சார். யாரு? பிருகு மகர்ஷிகள். பூலோகத்திலே பிரத்யேக பூஜை இல்லைன்னா இந்த சாபம் முதல்ல படிக்குமா? இப்போ பிரம்மதேவருக்கு அதனாலதான் கோவில் இல்லையோ அப்படின்னு இருக்கு. பிருகு மகரிஷிகள் தாரதமியத்திலே, அதாவது ரேங்க் தேவதைகள் மகாவிஷ்ணுவோட ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் ரேங்க் மகாவிஷ்ணு, அப்புறம் மகாலட்சுமி, அதுக்கப்புறம் பிரம்மதேவர், அதுக்கப்புறம் வாயு பகவான், 2 பேரும் ஒரே கேட்டகரி. அதுக்கப்புறம் சரஸ்வதி பாரதி, அதுக்கப்புறம் கருடா சேஷா ருத்ரா 3 பேரும், அதுக்கப்புறம் ஷண்மகிஷியர்கள் கிருஷ்ணனுடைய 6 பத்னியர்கள், அதற்கப்புறம் சோபர்ணி வாருணி பார்வதி இவர்களாம் கருட சேஷ சிவபெருமானுடைய மனைவியர்கள். இப்படி தாரதமிய கிரமம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்திரன். இப்படி இருக்கு. இந்த தாரதமியத்தில் பிருகு மகரிஷி எங்க வர்றா? கீழே இருக்கு. பிரம்மதேவருக்கு இருக்கா? மேல இருக்கா? ஆச்சாரியர் சொல்றா தன்னுடைய சாஸ்திரத்திலே சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சாபம் வைத்தால் அது பலிக்காது. நாம் தெரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் புராணத்தில் போய் கேட்கிறோமோ பெரியவர்களுக்கு சாபம் வச்சால் பலிக்காது. அப்ப என்ன ஆகும்? சிறியவர்களுடைய புண்ணியம் ஹீனமாகும் அப்படின்னா நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கோமோ பெரியவாழ சாபம் வச்சாலோ திட்டுனாலோ அவர்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப சாபம் வச்சவனுக்கு என்ன ஆகும்னா அவன் என்ன புண்ணியம் பண்ணி வச்சிருந்தானோ அது தீர்ந்து போகும். அப்ப பிருகு மகரிஷிகள் சாபம் வச்சதுனாலதான் பூஜை இல்லையோ? இல்லை. பிரம்மதேவருக்கு பூஜை இல்லைன்னு இல்லை. நித்தியப்படியாக நாம் செய்யக்கூடிய மண்டப பூஜை தேவர் பூஜையிலே ஒரு அங்கம் பிரம்மதேவருக்கும் இருக்கு. சாஸ்திரங்கள் இருக்கு. இன்னொன்னு என்ன? பாவி பிரம்மனான வாயு பகவான் ஆஞ்சநேயர் இல்லாத இடமே இல்லை. அதனால பூலோகத்துல 732 இடங்களிலே வியாசராஜ பிரதிஷ்டை செய்திருக்கார். வாயு பகவானுக்கு பூஜை பண்ணால் அது பிரம்மதேவருக்கும் சேரும். அப்படிங்கிறதுனால பிரம்மதேவருக்கு பூஜை இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. அப்ப பிரம்மதேவராது ஆகட்டும், ஆத்துக்கு வந்திருக்கார் ஒருத்தர், என்ன பண்ணணும்? வாங்கணும், அடைக்கணும். அதிதி வந்திருக்கார், தன்னை விட சிறியவராக இருக்கட்டும். ஆத்துல நம்மளோட சின்னவங்களா இருந்தாலும் வாப்பான்னு சொல்றோம், உட்காருப்பாங்கிறோம், ஏதோ காஃபி குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா, பால் குடிக்கிறியான்னு கேட்கிறோம். பிரம்மதேவர் பேச்சு கொடுத்திருக்கலாமே. பிரம்மதேவர் ஏன் பேச்சு கொடுக்கல அப்படின்னா வந்தவர் என்ன உத்தேசத்திற்காக வந்திருக்கான்னு பார்த்து. வந்தவரோட உத்தேசம் என்ன?
பரீட்சை பண்ணணும், இவருடைய குணத்தை பரீட்சை பண்ணணும், இவர் எப்படி பிஹேவ் பண்றார், எப்படி நம்மகிட்ட நடந்துக்கிறார் பரீட்சை பண்ணணும். அப்போ அவருக்கு மார்க் கொடுக்கணும். மார்க் கொடுத்து என்ன கொடுக்க போறா? சர்வோத்தமன் கொடுக்க போறான். இவருக்கு பிரம்மதேவருக்கு சம்மதம் இல்லை. ஸ்ரீஹரியே சர்வோத்தமன், நான் அவனுடைய புத்திரன், நான் அவனுடைய தாசன், நான் சர்வோத்தமன் அல்ல, நான் ஜீவோத்தமனே தவிர சர்வோத்தமன் அல்ல. அப்ப நான் ஏதோ பேச்சு கொடுத்தா என்ன ஆகும்? ஓ பிரம்மதேவரே உத்தமன் சொல்லிட்டு போயிடக்கூடாது, நான் மௌனமா இருக்கிறதே நல்லதுன்னு நடிச்சான். அப்போ பிரம்மதேவர் வாயு பகவான் பேசினால் அது சர்வமூல கிரந்தம். ஆச்சாரியர் மத்வாச்சாரியர் எழுதினால் சர்வமூல கிரந்தம். பிரவச்சனம் செய்தால் துவைத சித்தாந்தம். அவர் பேசாமல் இருந்தாலும் ஹரி சர்வோத்தமத்துவம், பேசாமல் இருந்தாலும் தத்துவத்தை ஞானத்தை கொடுக்கக்கூடிய பிரம்மதேவர். அப்போ பிரம்மதேவர் ஏன் வந்தாங்கிற உத்தேசத்தை பார்த்து நடந்துட்டாரே தவிர அதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நந்தகோபர் கைலாசಕ್ಕೆ ಓಡಿದ. ಕೈಲ ಶಂಭು ಕಂಡನು, ಪಾರ್ವತಿಯು ಕಲತಿರುವುದು ಕಂಡನು, ಸೃಷ್ಟಿಯೊಳಗೆ ನಿನ್ನಲಿಂಗ ಶ್ರೇಷ್ಠವಾಗಲೆಂದನು. நேர கைலாசத்துக்கு போகிறார். பிரம்மதேவரிடம் எந்த ஒரு மரியாதையும் கிடைக்கல. ஒரே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு ஏமாற்றம். அங்கே பாதி கோபத்தில் இருக்கார். நேர எங்க போனார்? கைலாசத்துக்கு போகிறார். கைலாசத்துக்கு போனா என்ன நடந்தது? சம்பு கண்டனு பார்வதியும் கலத்திருவது கண்டனு. ஆலிங்க ரூபத்தில் இருப்பார். பார்வதி பரமேஸ்வரர் பாருங்க எப்போதும் சேர்ந்தே இருப்பார். ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய தரிசனம் அப்படி நடந்துக்கிறது அவங்களுக்காக இல்லையா, அதை பார்க்கிறவங்களுக்காக. ஏன்னா இன்னைக்கு பாருங்க ரொம்ப வேண்டியது. ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் ஆகிறது ஒரு பெரிய குழப்பம். அப்படின்னா கல்யாணம் ஆனப்பறம் பெரிய குழப்பம் அப்பதான். அந்த காலத்துல பாருங்க தாத்தா பாட்டி 60 வருஷம் ஆனது சஷ்டிப்த பூர்த்தி, 70 வருஷம் ஆனப்புறம் பீமரத சாந்தி, அதுக்கப்புறம் 80 வருஷம் ஆனது சகஸ்திர சந்திர தரிசனம், சதாபிஷேகம் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு 80 இல்லை, 8 நாள் ஓட்டுறதே பெருசா இருக்கு. 8 நாள் 8 மணி நேரம் ஓட்டுறதே பெருசா இருக்கு. முதல் நாள் ஆனப்புறமே 8 மணி நேரத்துல ஏதோ குழப்பம் வந்துடுது, டைவர்ஸுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை ஏற்படணும்னா பார்வதியை வணங்கணும். அதனாலே பாருங்க கௌரி பூஜைன்னு கல்யாணத்துக்கு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கௌரி பூஜை குறைஞ்சிட்டு இருக்கு, டைவர்ஸ் அதிகமாயிருக்கு. அப்போ ஏன் அந்த ரூபத்துல அந்யோன்யத்தை காட்டுவதற்காக பார்வதி பரமேஸ்வரர் எப்போதும் ஆலிங்கன ரூபத்துல சேர்ந்தே தரிசனம் கொடுக்கிறார். அப்படி கொடுத்துட்டு இருக்கார். இங்க வந்து பாக்கிறார் சம்பு கண்டனும் பார்வதியும் கலத்திருவது கண்டனும். இங்கே இவர் மிருகபரிசு உள்ள நுழைஞ்சப்புறம் அவருக்கு கோபம் வந்துருதான். சிவபெருமானுக்கு அடிக்கவே வந்துட்டார். இந்த நேரத்தில் நீங்க என்ன உள்ள வர்றது, இதெல்லாம் தெரிஞ்சு வர ஒரு மேனஸ் வேண்டாமா அப்படின்னு கேட்டு உள்ள அடிக்கவே வந்துட்டார். இவர் சொன்னார் சிருஷ்டியோட இன்னலிங்க சிரேஷ்டவாக என்பதும் உனக்கு லிங்க பூஜை ஆகட்டும் சாபம் வச்சார். லிங்க பூஜை ஆகட்டும் சாபம் வச்சார். இப்ப கேள்வி சபைக்கு, பிருகு மகரிஷி சாபம் வச்சார், சிவபெருமானுக்கு பலிக்குமா பலிக்காதா? பலிக்காது. ஏன்னா சிவபெருமான் தாரதமியத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கார், பிருகு மகரிஷி கீழே இருக்கார். அப்போ அந்த சாபம் அவருக்கு பலிக்காது. அப்போ லிங்க பூஜை செய்யறமே அப்படின்னா அது சிவபெருமானுக்கு வைத்த ஒரு நியமம். அது பகவான் வைத்த நியமம், லிங்க பூஜை ஆகணும் அப்படிங்கிறதை தவிர அதை இவர் டபுள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனார். அவ்வளவுதானே தவிர இவர் சாபம் வச்சதுனாலதான் லிங்க பூஜைங்கிறது இல்லை. சரி, சிவபெருமான் தான் பேச்சிருக்கலாமே, அவர் ஏன் கோவப்பட்டு அடிக்க வரணும்? இவருக்கு என்ன வேணும்? இவராவது வாங்கணும் உட்கார்ந்து இருக்கலாம், அதிதி சத்காரம் செய்திருக்கலாம். சிவபெருமானும் ஏனும் செய்யலை அப்படின்னா சிவபெருமான் மகாவிஷ்ணுவனுடைய மகன் பிரம்மன், பிரம்மனுடைய மகன் சிவபெருமான், பேர குழந்தை. இப்போ வந்தவர் பரீட்சைக்கு எதுக்கு வந்திருக்கார்? யார் சர்வோத்தமன்னு கேட்க வந்திருக்கார். நானே அவரை ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். யாரு? சிவபெருமான். கொரடல்லி ருத்ராட்ச தரிசித பரம வைஷ்ணவ நீனே என்ன புரந்தரதாசர். இன்றைக்கும் காசியிலே ராமநாமத்தை ஜபித்து யார் அங்கே தேகத்தை தியாகம் பண்றானோ, காசியில இருக்கக்கூடியவருடைய செவியிலே ராமநாம ஜபத்தை உபதேசம் செய்பவர் சிவபெருமான். பார்வதி தேவி கேட்கிறார், நித்தியப்படியாக விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல முடியலன்னா என்னம்மா உபாயம் சுவாமி நீங்க சொல்லணும் அப்படிங்கும் போது ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வரானே. ராமா ராமா ராமான்னு சொன்னார். 3 தடவை சொன்னார். 1000 நாமத்தை சொன்ன பலன் பார்வதின்னு பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்தவர் சிவபெருமான். பரம வைஷ்ணவர் அவர். அதனாலே கைலாச வாசா கௌரீஷ ஈசா தைலதாரயத்தை ஸ்ரீஹரியல்லி மனசு கொடு சம்போன்னு தாசருடைய பாட்டு. தாசரிடத்துல வேண்டாராம், எண்ணெயை பாருங்க, ஜலத்தை மேலிருந்து ஊத்துனா தெரிச்சிடும், ஸ்கேட்டடாகும் ஜலம். எண்ணெயை மேலிருந்து ஊட்டுங்க, ஒரே மாதிரி விழுகும். நம்ம பக்தி எப்படி இருக்கணும்னா தைலதாரயத்தே தாசர். தைலம்னா எண்ணெய், எண்ணெயை எப்படி ஊத்துனா ஒரே மாதிரி இருக்கும். என்னுடைய பக்தி விஷ்ணுவின் இடத்துல அப்படி இருக்கணும் சுவாமி, அந்த பக்தி எனக்கு கொடு. நீ ஆட்ட வேங்கிறார் தாசர், சிவபெருமான் வேங்கிறாரா?
விஷ்ணு பக்தி எனக்கு எப்படி இருக்கணும், என்னையே மேலிருந்து ஊத்துனா எப்படி இருக்கும் ஒரே மாதிரி அந்த பக்தியை எனக்கு கொடு சுவாமி அப்படின்னு சிவபெருமானிட தாசர் வேண்டார். ஏன்னா மனோனியாமக்கர், மனதுக்கு அபிமானி தேவதை விஷ்ணு சிவபெருமான். நம்ம மனசு எப்படி இருக்கும்னா பறக்கும், நல்லதை பார்த்தாலும் பறந்துடும். இங்க கதை கேட்டுட்டு இருக்கும் போது இங்க பறந்துட்டு இருக்கு. அப்படியே ஆத்துல என்ன நடக்கிறது, பையனுக்கு போன் பண்ணுவானு தெரியலையே, இன்னும் அடுத்த யார் ஆத்துக்கார எப்போ வருவான்னு தெரியல, நாளைக்கு அங்க போகணும் இங்க போகணும், மனசு அங்கேயே பறந்துட்டு இருக்கும். மனசு பகவானிடத்துல வரணும்னா சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்கும். அப்போ சிவபெருமானும் நாடகம் ஆடுறார். ஏன்னா நான் சர்வோத்தமன் அல்ல, வந்த காரியம் வேறு, அதான் நானும் நாடகம் ஆடுறேன், நானும் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த நேரத்துல நடிக்கிறார். அப்போ வைகுண்டಕ್ಕೆ ಬಂದನು ವಾರಿಜಾಕ್ಷರ ಕಂಡನು ಕೆಟ್ಟ ಕೋಪದಿಂದ ಒದ್ದರೆ ಎಷ್ಟು ನೊಂದಿತೆಂದನು ತಟ್ಟನೆ ಬಿಸಿ ನೀರಿನಿಂದ ನೆಟ್ಟನೆ ಪಾದ ತೊಳೆದನು ಬಂದ ಕಾರ್ಯವಾಗಿ ತಿಂದು ಅಂದು ಮುನಿಯು ತರಳಿದ வந்து நின்று சபையோடகை இந்திரேஷன பவழிதா. வாதிராஜர் அவ்வளவு அழகா சுருக்கமா கொடுக்கிறார். வைகுண்டக்கே பந்தனும், வைகுண்டத்துக்கு வர்றார் பிருகு மகரிஷி. வந்தப்புறம் என்ன பண்றார், நேரம் வந்தாராம். இப்போ முதல்ல பிரம்மலோகம் சத்தியலோகம் போனார், அங்க ஒரு பேச்சே கொடுக்கல, அவமரியாதை ஆயிடுச்சு, அவமானமான கோபம். கைலாசத்துக்கு வந்தார், அடிக்கவே வந்துட்டா சிவபெருமான். ஓ இன்னும் அவமரியாதமான கோபம், இப்ப டபுள் கோபம் ஆயிடுது. இப்ப நம்மளுக்கு எப்படின்னா வெளியே போவோம், ஆபீஸ் வேலை, அங்க இருக்கிற கோபம், வழியில இருந்த டிராபிக், அந்த டிராபிக்ல வந்த கோபம், எல்லா கோபம் ஆத்துல வந்து ஆத்து கட்டி வந்தனே கோபத்துக்கு. அப்படி பிருகுமரிஷிகள் வர்றார் மூன்றாவது லோக வைகுண்டத்திற்கு. நேரம் வந்தா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பகவான் சேஷசாயியாக படுத்துட்டு இருக்கான். சேஷ பகவான் மேல படுத்துட்டு இருக்கான். பக்கத்துல மகாலட்சுமி பாதத்தின் அடியிலே பாதத்தை பிடிச்சு விட்டு இருக்கான். ஏழு தன்யலோ லக்குமி எந்த மானியலோ சாணுராகத இந்த ஸ்ரீஹரிய சேவை மாடுத்தீங்களோ அப்பேற்பட்ட சேவை செய்துட்டு இருக்காள் மகாலட்சுமி. பாருங்க, பகவான் ஆறாம படுத்துட்டு இருக்காரு. ஆறாமனா நோ டென்ஷன் இருக்கு. எதிர் மேல படுத்துட்டு இருக்கான், பாம்பு மேல. பாம்புனால ஓடுற மாதிரி ஹாவுன்னு சொல்லுவா கன்னடத்துல. ஹாவுனால சாகுன்னு அர்த்தம். இறப்புக்கு சமமானமானது பாம்பு. பாம்புன்னு கேட்டாலே ஓடிடுவோம். பாம்பு மேல ஆறாம டென்ஷனாம படுத்துட்டு இருக்கான பகவான் ஒருவன் தான். ஏன்னா டென்ஷன் ஃப்ரீ ஒருவன் மட்டும்தான் பகவான் ஒருவனே, எல்லாருக்கும் டென்ஷன் உண்டு. அப்படி பாம்பின் மேல படுத்திருக்கக்கூடிய பகவான் மகாலட்சுமியினுடைய சேவையை எடுத்துட்டு இருக்கா. அப்படியே கண்ணை மூடி நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் எல்லா லீலைகளும். அப்போ பிருகுமரிஷிகள் வந்தார். ஓ இங்க பாருப்பா, நான் வந்துட்டு இருக்கேன், இவன் பத்தினி சேவையை வாங்கிட்டு இருக்கான், இன்னுமே கண்டுக்கல, கண்டு திறந்து பார்க்கல, நான் வந்தவரும் படுத்துட்டே இருக்காரு. நேரம் வந்தார், பகவானுடைய மார்பிளை எட்டி உதைக்கிறார். எட்டி உதைக்கிறார். இப்படி பாருங்க, எட்டி உதைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மாத்துல சண்டே அன்னைக்குன்னா 7 நாள் 6 நாள் வேலை. ஒரு நாள் ஏசி போட்டுட்டு நிம்மதியா சாப்பிட்டுட்டு மத்தியான நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு உட்காந்து காலையில் டிங் டிங் அடிச்சா போவோம். என் வீட்டுல ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், சண்டே ஒரு நாள் தான் அவன் வந்திருக்க, நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ண வந்திருப்பான், யாரும் நம்மளுக்கு உபயோகம் பண்ண ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்பவும் போவோம், யாரும் இந்த நேரம் வந்து டிஸ்டர்ப் பண்றது. அவங்க ஆத்துல வைகுண்டத்திலே தன்னுடைய பத்னி மனைவி சேவை செய்துட்டு இருக்கா, தன்னுடைய படுக்கையில படுத்துட்டு இருக்கா. பகவான் அவரை வந்து இவர் எட்டி உதைக்கிறான். நம்ம என்ன எவ்வளவு கோவப்பட்டிருக்கணும், நம்மள தான் எவ்வளவு கோவப்படுவோம். பகவான் கோபமே படலையா. தட்டனே பிசி நீரின் இந்த நெட்டனைய பாதத்தொடர்னும் பொறுமைக்கு அடையாளம்னா மகாவிஷ்ணு. அனந்த கல்யாண குண பரிபூர்ணன் பகவான் நாராயணாய பரிபூர்ண குணார்ணவாய விஸ்வோதய ஸ்திதிலயோ நியதி பிரதாய ஞானப்பிரதாய உதாசுர சத்காரணாய விததாய நமோ நமஸ்தே. பகவான் அனந்தானந்த கல்யாண குணங்கள் நிறைந்தவன், சர்வ தோஷ தூரம், ஒரு தோஷம் கெட்ட குணங்கள் இல்லை பகவான், ஒரு குறைகள் இல்லை, குறையொன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா, ஒரு குறையும் இல்லை பகவான் இடத்துல. குணங்கள் அனந்தம், இன்ஃபினிட் இருக்கான், என்ன முடியாத அளவுக்கு குணங்கள். அதுல முக்கியமான குணம்னா பொறுமை. இந்த பொறுமைங்கிற குணம் பகவான் இடத்துல அதிகமா இருக்கு. எவ்வளவு பொறுமை பாருங்க. மார்பிலே எட்டி உதைத்தவருடைய பாதத்தை பிடிச்சிருந்தார். பாதத்தை பிடிச்சுக்கிறார். வெந்நீர் தான், சுடு வெந்நீர், 100 டிகிரி செல்சியஸ் கொதிக்கிற தண்ணி இல்லை, மிதமான வெந்நீர். அப்படியே தொட்டா சுகமா இருக்கணும். காலில் ஊத்தி விட்டா, இந்த கால் வலிதான் வரும்போது லேசா ஊத்திக்கும். அப்படி தட்டனே நீரின் இந்த நெட்டனைய பாதத்தோடனும் அந்த பாதத்தை அலம்பி அந்த ஜலத்தை புரோஷனை பண்ணிடுறார். அப்பா உங்களுடைய பாதம் பண்றதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்னுடைய கடினமான இதயத்தை எட்டி உதைத்த உங்கள் காலுக்கு வலி வந்ததோன்னு கேட்டார். எவ்வளவு பெயர்பட்ட வார்த்தைகள். ஏன் பகவானுடைய காருண்யம் அப்பேற்பட்டது, பகவானுடைய குணங்கள் அப்பேற்பட்டது. அந்த பிருகுமரிஷிகளுடைய பாதத்திலே ஒரு கண் இருந்துதான், 3வது கண். அந்த கண்ணிலே ஒரு தைரியன் இருந்தான், அரக்கன் இருந்தான். அவனாலே அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் வந்துதான் பிருகுமரிஷிக்கு. அந்த தைரியனை அடிக்கணும், கண்ணை அடிச்சுட்டார். அவனுக்கு தெரியல,
அந்த நேரம் அந்த தைத்திய சம்ஹாரம் ஆகிறது அவருக்கு படிச்சு அந்த நேரம் புத்தி வருது. உள்ள தைத்திய சக்தி ஆவேசம் இருந்தது. பிருகுமகரிஷி அப்ப விழிச்சுக்கிறார், சுவாமி எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, உங்களுடைய மார்பில வட்சஸ்தலத்துல எட்டு உதிச்சுட்டேனே, எப்பேற்பட்ட சமிக்கணும் அப்படின்னு சமிக்கணும் அப்படின்னு சொல்லி பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணி நேர வர்றார். சத்திரயாகம் நடக்கக்கூடிய பூலோகத்திற்கு வந்து சொல்றார், ஸ்ரீஹரியே சர்வோத்தமன். ஏன்னா பொறுமையில குணம் 3 லோகத்திற்கு போய் பரீட்சை செய்து வந்திருக்கேன். யாரிலே யார் சிரேஷ்டன்னார், எல்லாரை காட்டிலும் சிரேஷ்டன்னார் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு, அவனே சர்வோத்தமன் அப்படி பாருங்கோ. பிருகு மகரிஷிகள் எட்டி உதைச்சார், பகவானிடத்திலே மன்னிப்பு கேட்டார். ஆனால் அவருக்கு பாவம் பிடிச்சிருக்குமே, பகவான் எட்டி வச்சு பாவம் வந்திருக்கும் இல்லையா. என்ன ஆனதுன்னா, பிருகு மகரிஷிகள்னா சாட்சாத் பிரம்மதேவருடைய புத்திரர். அப்பேற்பட்டவர் அடுத்த ஜென்மத்திலே ஒரு வேடுவனாக பிறக்கிறார். வேடுவனாக பிறக்கிறார். கிருஷ்ணனுடைய அவதாரம் பூர்த்தியாகக்கூடிய சமயத்திலே அந்த கிருஷ்ணன் எதுகுலத்திற்கே சாபம் வருது. எந்த ஒரு உலோகத்தினாலே எல்லோரும் அழிஞ்சு போயிடுவான்னு சாபம் வருது. அந்த உலோகத்தை அம்பல தடவரான், அந்த அம்பையே பிரயோகப்படுத்துறான். கிருஷ்ணனுடைய கால் கட்டை விரலை பார்த்து மானினுடைய காதுன்னு நினைச்சிட்டு அம்பு விடுறான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், வந்து ஓடி வந்து கதறான், சுவாமி உங்களை காலில விட்டுட்டேன் அம்புன்னு. பகவான் சொன்னாரா, இது என்னுடைய சங்கல்பம் அப்பா, என்னுடைய அவதாரத்தை பூர்த்தி செய்துக்கணும். எதுகுலத்திலே நானும் ஒருவன், எனக்கு இந்த மரணம் பிறப்புலாம் இல்லை, மீறி நின்றவன். ஆனால் அது நடந்து காட்டணுங்கிறதெல்லாம் நடந்து காய்ச்சிட்டு இருக்கேன். அப்போ என் மேல அம்பு விட்டு இல்லை, என் அம்பு விட்டா உனக்கு பாவம் வந்திருக்கும் இல்லையா, உனக்கு பாவம் இல்லை, இப்பவே ஒரு விமானத்தை அடைக்கிறேன், அந்த விமானத்துல உட்கார வச்சு மேல சொர்க்கலோகத்துக்கு அனுப்பிச்சு. பகவானுடைய காருண்யம் பாருங்க. ஏனு கருணா நிதியோ ஹரி மத்தேனு பக்தா ದೀನನೋ ಇನ್ನೇನು ಈತನ ಲೀಲೆ ಇಚ್ಛಾ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಜಗವ ಗೋಪ ಗುರುವಿನ ಮಡದಿ ಭೃಗುನಕ ಶಾಪ ಮೊದಲಾದವರು ಮಾಡಿದ ಮಹಾ ಅಪರಾಧಗಳ ಎನಿಸಿದನೇ ಕರುಣಾ ಸಮುದ್ರ ಹರಿ ಎಂದು ಜಗನ್ನಾಥ சொல்றார். கோபா குருவின மடதி பிருகுநக ஷாபா, இவர்கள்லாம் பெரிய லிஸ்ட் தப்பு பண்ணவன். இவர்கள்லாம் தப்பு பண்ணியிருக்காரு. இவங்களுடைய மகா அபராதங்களை எனிசிதனோ என்னன்னா எண்ணி பார்த்தானா பகவான். கருணா சமுத்திரம்னா, சமுத்திரம்னா கடல். பகவான் எப்படின்னா கருணை ஏதோ 1-2 கருணை இல்லை பகவான் காட்டுறது, சமுத்திரத்தை போலதான். கருணா சமுத்திர ஹரின்னார் சொல்றார். ஏது கருணாநிதியோ, நம்ம யாரையாவது சொல்லிட்டு இருக்கோம் கருணாநிதி பகவானே. எப்பேற்பட்ட கருணாநிதினா, நிதி பெரிய நிதி இருக்கு பகவான் இடத்துல, கருணைங்கிற நிதியா அதை வாரி கொடுக்கிறானா எப்படின்னா, நம்மளை போன்ற பக்தர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் ஒரே ஒரு சத்காரியம் செய்தால், தன்னை நினைத்துட்டால், ஸ்மரணை செய்துட்டால், தன்னுடைய கருணைங்கிற நிதியை கொடுக்கிறான் பகவான். ஏது கருணா நிதியோ ஹரி, கருணா சமுத்திர ஹரி ஜெகநாதாசன் கொண்டாடுறார். அப்போ பிருகு மகரிஷிகள் எட்டி உதைத்தவருக்கு சத்தியதி கொடுத்தாராம் பகவான். சொல்றார் பகவானை, ஓ பகவானை எட்டி உதைத்தால் பாவம், காலிலே அடித்தால் குறிப்பார்த்து அடித்தால் புண்ணியம் அப்படி நினைச்சு. பகவானை எட்டி உதைச்சால் பாவம், ஆனா காலில் குறி வச்சு அடிச்சா புண்ணியம்னா உபனிஷத்து சொல்றதா. பகவானுடைய பாதத்தை குறி வைத்து அடி. என்ன பகவான பாதத்தை குறி வைத்து அடினார்? உன்னுடைய தியானத்தை, பகவானுடைய பாதத்தையே, உன்னுடைய அம்பு என்கிற தியானத்தை, மனதை பகவானுடைய பாதத்தையே குறிவைத்து அடித்தால் உனக்கு மோட்சங்கிற லோகத்தை பகவான் வைகுண்டத்தையே கொடுப்பான் அப்படிங்கிற தாற்பயத்தை காட்டார். அப்போ பிருகு மகரிஷிகள் வந்து சொல்றார், இந்த எல்லா காரியத்தை என்ன காரியம் செய்தாலும் அதை பகவானுக்கே சமர்ப்பணம் செய்யணும். எக்கரோஷிய தஷ்னாதி யஜ்ஜுகோஷி ததாசியது யத் தபஸ்யசி கௌந்தேயா தத்குருஷ்வ மதர்ப்பணம். பகவான் கீதையில சொல்றார், நீ காலையில இருந்து குளிக்கிறது, சாப்பிடுறது, பூஜை செய்யறது, சந்தியாவதனம் செய்யறது, பிரதட்சணஸ்காரம் செய்யறது, குழந்தைகளை வளர்க்கிறது, ஆத்துல துவைக்கிறது, கூட்டுறது, கழிக்கிறது, ஆபீஸ்ல வேலை பண்றது, எல்லா கர்மங்கள் செய்தாலும் சரி, தீர்த்த யாத்திரை செய்யறேன், நதியிலே ஸ்நானம் செய்யறேன், பித்திருக்களுக்கு ஆராதனை செய்கிறேன், மாமியார் மாமனாருக்கு சேவை செய்கிறேன், பெரியவர்களுக்கு சேவை செய்கிறேன், குழந்தையை பார்த்துக்கிறேன், என்ன காரியங்களும் செய்தாலும் எல்லா கர்மங்களையும் தத்குருஷ்வ மதர்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி சமர்ப்பணம் செய் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். அதனால என்ன காரியங்களை செய்தாலும் யாருக்கு சமர்ப்பணம் செய்யணும்னு நாரதர் கேட்டார். பிருகு மகரிஷிகள் வந்து சொல்றார், எல்லாவற்றையும் கிருஷ்ணார்ப்பணம் சமர்ப்பணம் செய்யணும். நான் செய்யவில்லையப்பா, நீ செய்தாய். நான் அகம் கர்த்தா ஹரி கர்த்தா, நான் செய்தவன் அல்ல, செய்தவன் நீ அப்படின்னு பகவானுக்கு சமர்ப்பணம் செய்யணுமா. ಮಾಡಬೇಕು ಮಾಡಲ್ಲ ಎಣಬೇಕು ದಾಸ, ಮಾಡಬೇಕು ಮಾಡಲ್ಲ ಎಣಬೇಕು. ಸಂಧ್ಯಾವಂದನ ಮಾಡಬೇಕು செய்யணும், ಮಾಡಲ್ಲ ಎಣಬೇಕು. நான் செய்யலைன்னு சொல்லணும், எல்லாம் செய்யணும், செய்யலைன்னு சொல்லணும். நாம என்ன பண்றோம்? பண்றதே இல்லை, மாடாதே இல்லை, அப்புறம் மாடல்ல எணಬೇಕು. சந்தியாவந்தனம் செய், பூஜை செய். பூஜை நான் செய்யலப்பா, நீ செய்தையப்பா, நீ உள்ளே இருந்து செய்வித்தவன் நீ.
பிரவச்சனம் கேட்டேன், நான் கேட்டுட்டு வந்தேன், 3 வேளையும் போய் பிரவச்சனம் கேட்டேன். நான் பிரவச்சனம் கேட்கல, உள்ள இருந்து கேட்டு கேட்கித்தவன் யார்? நீ. மாடவேக்கு மாடல்ல என வேட்கு, நாம் செய்யறதே இல்லை, அப்புறம் சமர்ப்பணம் செய்யறது. எல்லா கர்மங்களையும் செய், அந்த கர்ம பலனை சமர்ப்பணம் செய் பகவான் சொல்றான். அதனாலே சர்வோத்தமன் யார் அப்படின்னு கேட்கும்போது நங்குரவசாரின்னு தாசர் சொல்றார். நங்குரவசாரி பிரதி பூமண்டல உலக எல்லாரிடத்திலும் ஸ்ரீஹரியே சர்வோத்தமன் அப்படின்னு ஸ்பஷ்டமாக அந்த பிருகு மகரிஷிகள் வந்து நிச்சயமாக சொல்றார். இப்போ இதுவரைக்கும் இங்கெல்லாம் ஒரு கட்டம் தாண்டி வந்து நின்று சபையொಳಗೆ ಇಂದಿರೇಶನ ಪೊಗಳಿದಾರ. ಹರಿಯ ಕೂಡಿ ಕಳಗ ಮಾಡಿ ಕುಲ್ಹಾಪುರಕ್ಕೆ ಹೋದಳು. ಸತಿಯು ಹೋಗಿ ಪತಿಯು ಹೊರಟು ಗಿರಿಗೆ ಬಂದು ಸೇರಿದ. 10,000 ವರ್ಷವಾಗಿ ಹುತ್ತದೊಳಗೆ ಇದ್ದನು. ಬ್ರಹ್ಮದೇನು ವಾದನು ರುದ್ರಭಸ್ತನಾದನು. ದೇನು ಮುಂದೆ ಮಾಡಿಕೊಂಡು ಗೋಪಿಗಿರಿಗೆ ಬಂದಳು. அடுத்த கட்டத்துக்கு போகிறார். மகாலட்சுமி பேச ஆரம்பித்தார். சுவாமி, நான் இங்கிருந்து கிளம்புறேன். இன்னமா இவ்வளவு நேரம் பாதம் பிடிச்சு விட்டு இருந்தேன், சேவை பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு என்ன ஆனதுன்னா எனக்கு அவமானமா எடுத்து நான் கிளம்புறேன். என்னப்பா அவமானமா எடுத்துன்னா வந்து பிருகு மகரிஷிகள் உங்கள் வட்சஸ்தலத்தில் எட்டி உதச்சா. ஆனா நீங்கள் காருண்யத்தினோட அவர் பாதத்தை அலம்பினர், அவருக்கு அனுகிரகம் பண்ணேன், எல்லாம் சரி. ஆனால் அந்த வட்சஸ்தலத்தில் அமர்ந்திருப்பவள் யாரா? நான். அந்த வட்சஸ்தலத்தில் அமர்ந்திருப்பவள் எனக்கு நீங்கள் அங்கே இடம் கொடுத்திருக்கேன். ஸ்ரீனிவாசான்னு பெயர் உங்களுக்கு. ஸ்ரீனிவாசனா ஸ்ரீயான நான் வாசம் செய்பவள் உங்களிடத்துல. அதனால் அந்த அவமானம் எனக்கு, நான் கிளம்புறேன். நான் எங்க தபசு பண்ண போறேன், கிளம்பு அப்படின்னு சொல்றான். பகவானுக்கு ஆச்சரியமா எடுத்து, என்னமா இவ்வளவு நேரம் நல்லதானே இருந்தேன், நம்ம அப்படிதான் எப்போ மனைவி எப்போ நல்ல மூடு இருக்கா மூடோட்டாலானே தெரியாது. பகவான் ஆச்சரியப்படுறான். மகாலட்சுமி கிளம்புறேன்னு கிளம்புறாளாம். இது என்னமா மகாலட்சுமி நித்தியமுக்தனால் எப்போதும் அவள் மோட்சத்தில் முக்தியிலே இருப்பவள். நித்தியமுக்தோடு நித்திய சுமங்கடிங்கிறோம். நித்திய சுமங்கடி மகாலட்சுமி. அவளுக்கு என்ன, பகவானுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. பகவானுடைய பத்னிக்கு எப்போதும் சுமங்கலித்துவம் உண்டு. அப்பேற்பட்டவள் பகவானுடைய பக்தர்களிலே சிரேஷ்டர்கள் மகாலட்சுமி. ஏன்னா பகவானுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையையும் தானே செய்பவள் மகாலட்சுமி. பகவானுக்கு அபிஷேகத்திலிருந்து அவனுக்கு செய்யக்கூடிய அலங்காரத்திலிருந்து அவனுக்கு செய்யக்கூடிய நைவேத்தியத்திலிருந்து அவனை படுக்க வைத்து நித்திரையிலே அங்க சேவை செய்கிற வரைக்கும் எல்லா சேவைகளையும் யார் செய்யற? மகாலட்சுமி செய்யற. அப்பேற்பட்ட மகாலட்சுமி பதிவிரதா தர்மத்திலேயே சிரேஷ்டமானவள் மகாலட்சுமி. அவள் தனக்கு அவமானம் விட்டுட்டு போயிட்டாளே. இந்த காலத்து பொண்ணுதான் விட்டுட்டு போயிடுறது. ஹஸ்பண்ட் ஏதோ சொன்னா கோச்சிக்கிறான், ஏதோ ஒரு திட்டா டைவர்ஸ், அங்க ஏதோ கோச்சிண்டா டைவர்ஸ், அப்படி போயிட்டு இருக்கா. அந்த காலத்துல மகாலட்சுமி அப்படி பண்ணாளா? அது அல்ல. என்ன தாற்பயம் அப்படின்னா, தாற்பயம் சொல்றார், பக்கத்திலேயே இருக்கா. முன்னாடி பகவான் கல்யாணம் பண்ணிக்க கிளம்பணும், பக்கத்திலேயே இருந்து கல்யாணம் எப்படி பண்றது? நான் தூரம் போறேன், நீங்க பின்னாடியே வாங்கோ, கல்யாணம் பண்ணிக்கலாம்ங்கிற அர்த்தம். பகவானுடைய லீலையை ஆரம்பிச்சு வைக்கிறார் மகாலட்சுமி. இன்னொரு தாற்பயம், அதன் உள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா, எங்கு மகாவிஷ்ணுவுக்கு அவமானமாகிறதோ, எங்கே பகவத் பிரசாதத்திற்கு அவமானமாகிறதோ, எங்கே பகவத் பக்தர்களுக்கு அவமானமாகிறதோ, அந்த இடம் வைகுண்டமே ஆனாலும் லக்ஷ்மி இருப்பதில்லை. லக்ஷ்மி கடாட்சம் இருப்பதில்லை. சம்பத்து ஹீனமாகும், தாரித்ரியம் ஆகும். இந்திர பகவான் அப்பேற்பட்ட பரம வைஷ்ணவரம். துர்வாசர் சிவனுடைய அவதாரம். மகாவிஷ்ணுவுடைய நிர்மால்ய புஷ்பத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கிறார். ஐராவத யானையின் மேலே இருக்கான் இந்திரன். ஐராவத யானையின் துதிக்கையிலே வாங்கிக்கிறான். வாங்கினால் யானை என்ன பண்ணும்? தூக்கி கொடுக்கறதே, தூக்கி பக்கத்து காலிலேயே போட்டு மிதிச்சது. அப்போ பகவத் நிர்மால்யத்திற்கு அவமானமானவன் துர்வாசம் சாப வைக்கிறார். துர்வாச மகரிஷி, உன்னுடைய சம்பத்து எல்லாம் ஹீனமாகட்டும். இந்திரலோகத்து அதிபதி பகவானுடைய நிர்மால்யம் பிரசாதத்திற்கு அவமானம் பண்ண நேரத்திலேயே சம்பத்து எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் தான் கேட்கிறோம், திருப்பும் பால் கடலை கடந்து சம்பத்து எல்லாம் மீண்டு கிடைச்சது இந்திர பகவானுக்கு. அப்போ எங்கே பகவத் பக்தர்களை அவமானம் செய்கிறோமோ, எங்கே பகவானுடைய பிரசாதம் தீர்த்த கொடுப்போம், பக்கத்துல புரோட்சனை செய்யும் போது இங்கிருந்து 4 பேர் தலைக்கு போடுவோம். யாரும் தீர்த்த குடிக்கிறது போடும்போதே பாதி கீழே சிந்திரும். அங்கே நம்ம அப்படியே எல்லாம் காலில் விதிக்க வேண்டியது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு பாக்குறோம். அப்படி பகவத் பிரசாதம் அப்படின்னா அங்கே பகவானுடைய நிர்மால்யம் அப்படின்னா பக்தியோட இருக்கணும், ஸ்ரத்தையோட இருக்கணும். அப்படி பகவத் பிரசாதம் பகவத் பக்தர்களுக்கு அவமானம் செய்யக்கூடாது அப்படிங்கிற தாற்பயத்தை இங்க லட்சுமி காட்டுறாள்னு பாக்குறோம். அப்போ தபசு செய்ய போறேன்னு கிளம்பினார். சத்திய போகை பத்திய வரட்டு கிரிய வந்து சேரிட்டார். மகாவிஷ்ணு பாருங்க எப்பேற்பட்டவர்.
மகாலட்சுமி கிளம்பிட்டார். அப்பா ஒய்ஃப் இல்ல, ஜாலியா இருக்கான்னு நினைச்சாரு கேட்டா. இன்னைக்கு அப்படிதான், அப்பா மாமனாருக்கு போயிட்டார், ஒரு வாரம் மனைவி இல்ல, நான் ஒரு வாரம் ஜாலியா இருந்துக்கிறேன் அப்படி நினைக்கிறது இல்லை. மகாவிஷ்ணு லட்சுமி மேல எவ்வளவு பிரீத்தி வச்சிருந்தாரு பாருங்க. சதியும் போகை பதியும் விட்டு விரிக வந்து சேரிறார். பா லட்சுமி கிளம்பிட்டாலே, லட்சுமி இல்லாத இடத்துல நான் இருக்க முடியுமான்னு நினைச்சான். கிரகிணி கிரகமுச்சியத்தை என்று சாஸ்திரம் சொல்றது. கிரகிணி கிரகமுச்சியத்தை, கிரகிணின்னு பெயரா மனைவிக்கு. இந்த கிரகிணி இருப்பதனாலே அந்த இடத்திற்கு கிரகம்னு பெயரா. கிரகப்பிரவேசம்னு சொல்றோம். கிரகம்னா வீடு, அந்த கிரகத்திற்கு பிரவேசம் செய்யறோம். கிரகம்ங்கிற பேரு கிரகத்துக்கு பேர் அதனால வரல, கிரகிணி இருக்கிறதுனால வந்துதான். கிரகிணிங்கிறவள் இருந்தால் பாருங்க, 10 மாடி கட்டடம், ஆனால் அங்கு விளக்கேற்றி வைக்க ஒரு மனைவி இல்லைன்னா மடம் போகுது. மடம் சொல்லலாம், லாட்ஜுன்னு சொல்லலாம், மண்டபம் சொல்லலாம். ஒரே ஒரு ரூம் இருக்கிற வீடா இருந்தாலும் மனைவி ஒருவள் இருந்து விளக்கேற்றி, ஒரு ஸ்திரீ பெண்மணி இருந்து விளக்கேற்றினால், தாயோ தங்கையோ மனைவியோ இருந்தால், மகளோ இருந்தால் என்ன சொல்றோம்? வீடுங்கிறோம். 10 மாடி கட்டடமா இருந்தாலும் அதை மண்டபம் சொல்லுவோம், மடம் சொல்லுவே தவிர வீடுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா கிரகிணி இருப்பதனாலே அது கிரகம். அப்போ கிரகிணி இல்ல, லட்சுமி இல்ல, நானும் கிளம்புறேன்னு பகவான் கிளம்புறான். பகவான் கிளம்புறான், நேரம் எங்க பண்றான்? அந்த வெங்கடாதிரி பர்வதத்துக்கு வர்றான். பகவான் வாக்கு கொடுத்தான் இல்லையோ, அங்க வந்து நிலைப்பேன்னு வர்றான். அப்போ அந்த இடத்துக்கு வர்றான். இங்க வர்றான், 10,000 வருஷவாகி புத்ததொடகை இத்தனும். நேரம் வர்றான். இருக்கக்கூடிய இடங்கள் எங்கே? இடம் எதுவும் கிடைக்கல பகவானுக்கு. பகவானுக்கும் பாம்புக்கும் எப்போதும் சம்பந்தம். பாம்பு மேலேயே படுத்துட்டு இருந்தார். நீங்க எங்க வாசம் பண்ணலான்னு பார்த்தாரு, பாம்பு புத்து இருக்கு. ஒரு பாம்பு புத்துக்குள்ளேயே போய் உட்கார்ந்துட்டார். எத்தனை நாள் உட்கார்ந்தாரு? ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாசம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் இல்லை, 10,000 வருஷமாகி புத்ததொடகை இருக்கணும். 10,000 வருஷம் ஆயிடுதான். 10,000 வருஷங்கள் ஒரு புத்துக்குள்ளே வாசம். பாருங்க, அதனால முடியுமோ? சர்வோத்தம நாராயணால மாத்திரம் தான் சாத்தியம். 10,000 வருஷங்கள் அவங்க வாசம் செய்துட்டு இருக்கார் பகவான். அப்போ 10,000 வருஷವಾಗಿ புத்ததொடகை ಇದನು ಬ್ರಹ್ಮದೇನುವಾದನು ರುದ್ರವತ್ಸನಾದನು ಧೇನು ಮುಂದೆ ಮಾಡಿಕೊಂಡು ಗೋಪಿಗಿರಿಗೆ ಬಂದಳು. ಕೋಡಿಗೊಂಡು ಬಾಳುವುದು ಕೊಡದ ಹಾಲು ಕರೆಯುವುದು ಪ್ರೀತಿಯಿಂದ ತನ್ನ ಮನೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡನು ಚೋಳನು. ಒಂದು ದಿವಸ ಕರದ ಹಾಲು ಚಂದದಿಂದ ಕೊಡಲಿಲ್ಲ. ಅಂದು ರಾಯರ ಸತಿಯು ಗುಬ್ಬಿಸಿ ಬಂದು ಗೋಪನ ಹೊಡೆದಳು. ಧೇನು ಮುಂದೆ ಮಾಡಿಕೊಂಡು ಗೋಪಗಿರಿಗೆ ಬಂದನು. ಕಾಮಧೇನು ಕರದ ಹಾಲು ಹರೀಶಿರಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿದ್ದು. ಇಷ್ಟು ಕಷ್ಟ ಕೊಟ್ಟಿ ತಂದು ಬೆಟ್ಟುಗಳನ್ನೇ ಹೊಡೆದನು. ಕೃಷ್ಣ ಕಲ್ಲು ಗೇಣು ಮುಂದೆ ಮಾಡಿಕೊಂಡು ಗೋಪಗಿರಿಗೆ ಬಂದನು. காமதேனு கரத ஹாலு ஹரீஷனுக்கு விட்டித்து. பெண்ணாச்சு வர்றார், வந்து பார்க்கிறார். பகவான் 10,000 வருஷங்களுக்கு இருக்கான். அப்போ எல்லா தேவதைகளும் போய் ருத்ர பகவான்கிட்ட பேசுறார், வேண்டார். ருத்ர பகவான் பிரம்மதேவர்கிட்ட போகிறார். பிரம்மதேவரும் ருத்ர பகவான் எல்லா தேவதைகளும் சேர்ந்துட்டு மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாள். மகாலட்சுமி எங்க இருந்தாள்? கொல்ஹாபுரத்துல தபசு பண்ணிட்டு இருந்தாள். பாருங்க, பிரம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு லட்சுமி எங்க இருக்காள், ருத்ர பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு லட்சுமி எங்க இருக்காள், பகவானுக்கு தெரியாதா? அப்ப பகவான் எங்க போயிருக்கணும்? நேர கொல்ஹாபுரத்துக்கு தான் போயிருக்கணும். லட்சுமியை தேடி போனவர் எங்க போய் உட்கார்ந்தார்? திருப்பதி மலையில போய் உட்கார்ந்துருக்கார். வெங்கடாதிரி பர்வதத்துல போய் உட்கார்ந்துருக்கார். எல்லாம் நாடகம் அது எல்லாமே. அப்போ நேர கொல்ஹாபுரத்துக்கு மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துக்கு வர வந்து கேட்டாலாம், தாயி சுவாமி விட்டுட்டு போய் 10,000 வருஷம் ஆயிடுச்சு, எப்போ நீங்க கிளம்பினோ அந்த க்ஷணமே அவரும் கிளம்பிட்டார். இப்போ வைகுண்டமே இருட்டாரு, யாரும் இல்லை வைகுண்டத்துல. அப்படி இல்லை, பகவானுடைய சன்னிதானம் வைகுண்டத்துல போகுது, ஒரு ரூபத்துல வந்திருக்கார் பகவான். அப்போ பகவானுக்கு எந்த சேவையும் இல்லை, 10,000 வருஷம் ஆயிடுது. ஏதோ ஒரு நைவேத்தியம் செய்ய வேண்டாமா, ஏதோ சேவை செய்ய வேண்டாமா, நீங்கள் கூட வந்து எனக்கு அனுகிரகம் செய்யணும் அப்படிங்கும் போது மகாலட்சுமியானவள் உடனே தன்னுடைய ரூபத்தை மாற்றிக்கிறாள். என்ன ரூபம் பாருங்க, பகவானுக்கு எந்த ரூபம் எடுத்தால் பிரியமா அந்த ரூபம் எடுத்தாள். பகவானுக்கு என்ன பிரியம்னா கோபிகா ஸ்திரீ வேஷம் பிரியமா. அப்போ தானே தன்னை கோபிகா ஸ்திரீயாக மாற்றிக்கிறாள். ஆடும் பசுமாடை மேய்க்கக்கூடிய ஸ்திரீ, கோ சம்ரட்சணை செய்யக்கூடிய ஸ்திரீ கோபிகையாக மாற்றிக்கிறாள். பிரம்மதேனு வாதனு ருத்ரவத்சத ஆதனு, பிரம்மதேவரை பசுவாக மாத்திராள், ருத்ர பகவானை கண்ணுக்குட்டியாக மாத்திராள். இது அம்பிரணி சூக்தத்திலே மகாலட்சுமி தன்னை பத்தி சொல்லிக்கிறார். ஒரு புள்ளையும் பிரம்மா ஆக்கக்கூடிய சக்தி எனக்கு உண்டு, ஒரு பிரம்மாவையும் புல்லாக்கக்கூடிய சக்தி உண்டா மகாலட்சுமிக்கு. அப்பேற்பட்ட மகாலட்சுமிக்கு அப்பேற்பட்ட பவர் இருக்கு. விஸ்வஸ்திதி பிரளய சர்க மகா விபூதி வித்தி பிரகாச நியமாவிருத்தி பந்த மோக்ஷா யஸ்யா அபாங்கலவ மாத்ரத
ಊರ್ಜಿತಾಸಾ ಶ್ರೀ ಯತ್ಕಟಾಕ್ಷ ಬಲವತ್ ಯಜಿತಂ ನಮಾಮಿ நமாமி. ருக்மிணி கல்யாணத்துல இந்த ஒரு ருச்சியான ஒரு சம்பவம் மதிராஜ ருக்மிணீஸ்வர ஜெயத்துல சொல்றார். ருக்மிணி கிருஷ்ணனுடைய ஆத்துக்காராலே ரெண்டு குடுவா பிரியரானா. நான் கிருஷ்ணன் மாப்பிள்ளை ஆத்துக்காரன், நாங்கள்லாம், நீங்கள்லாம் பொண்ணு ஆத்துக்காரன். ஏன்னா கிருஷ்ணன் போய் அங்க ருக்மிணியை ரதத்துல எடுத்து அழைச்சிட்டு வந்துடுறான். அங்க கல்யாணம் நடக்க சிசுபாலனோட கல்யாணம் நடந்து கூட அழைச்சிட்டு வந்துட்டான். இப்ப கல்யாணம் தரணும், பொண்ணாத்துக்காரன் வேணும். கிருஷ்ணனுடைய குடும்பமே ரெண்டா பிரிஞ்சாலும், ஒரு ஆத்துக்காரன் பொண்ணாத்துக்காரன், ஒரு ஆப்புறம் மாப்பிள்ளை ஆத்துக்காரன். அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஒவ்வொரு கண்டிஷனா கேட்கிறான் கிருஷ்ணன். அப்போ சொன்னாலாம், எங்க ஆத்து குழந்தை கிருஷ்ணன் சொல்றான், கிருஷ்ணன் மாப்பிள்ளை ஆத்துக்காரன் சொல்றான், எங்க ஆத்துல 14 ரூம் இருக்கு. 14 ரூம்ல எக்கச்சக்கமான ஜனங்கள் இருக்கா. அதை எல்லாரையும் ஜனங்களையும் 14 ரூம் இருக்கிற இந்த வீடையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். என்ன 14 ரூம்? 14 லோகங்கள், 14 லோகங்களிலே விஸ்வஸ்திதி பிரளய சர்க்க மகாபூதி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஞானம் அஜ்ஞானம் பந்த மோட்சம், இதெல்லாம் இந்த காரியங்கள் இதை செஞ்சா போதும். இதுதானே என் ஆத்து பொண்ணு இருக்காளே, அவனுடைய பூர்வத்தை இப்படி அசைச்சா போதும், இதெல்லாம் பண்ணிடுவான். ஸ்ரீகியன் அபாங்கலம மாத்திரத ஊர்ஜிதாசா, தன்னுடைய பூர்வத்தினுடைய அசைவினாலேயே இந்த 14 லோகத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை செய்யக்கூடிய சக்தி காத்து கொண்டு இருக்கு. எப்படி அவளுக்கு அந்த சக்தி வந்ததுன்னா, ஸ்ரீ யத்கடாட்ச பலவத் யஜிதம் நமாமி, அவளுக்கு ஒரு சார்ஜர் இருக்கான்னா. என்ன சார்ஜர்னா, பகவான் இப்படி ஒரு தடவை பார்த்தால் லட்சுமி சார்ஜ் ஆகிடலாம். எவ்வளவு சார்ஜ் ஆகிறான்னா, அந்த புருவத்தை அசைக்கிற மாத்திரத்திலேயே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்யக்கூடிய சக்தியை பகவானுடைய ஒரு பார்வையினாலே லட்சுமி கிடைச்சிருப்பான். அப்பேற்பட்டவள் மகாலட்சுமி அப்படின்னா. அப்போ அவ்வளவு பவர் மகாலட்சுமிக்கு இருக்கு. பகவானுக்கு அப்புறம் அப்பேற்பட்ட சக்தினா லட்சுமியினுடைய சன்னிதானம். அப்போ பிரம்மாவை பிசுவாக ஆக்கிட்டார், ருத்ர பகவானை கண்ணுக்குட்டியாக ஆக்கிட்டார். அழைச்சிட்டு எங்க வர்றார்? சோழராஜனுடைய அரண்மனைக்கு வர்றார். சோழராஜன் அரண்மனைக்கு வர்றார், ராணியை அழைக்கிறார். நல்ல ஒரு பசு, பால் கொடுக்கக்கூடிய பசு. அந்த பசுவை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறார். அந்த பசுவை அழைச்சிட்டு ராணி பார்த்தாலாம், நீ சொல்லவே வேண்டாம், கோடி கொண்டு வாழுவது கொடதகால கரையுவது பிரீத்தி இந்த தன்ன மனையை தெகது கொண்டது சோழனும். அப்பா கொடதகால கரை, கொடகுடமா பால் கறக்கும் அப்படின்னா. தாயி நீ சொல்லவே வேண்டாமா, நான் பார்த்தாலே தெரிஞ்சுட்டேன். ராணி நான் பார்த்தாலே தெரிஞ்சுட்டேங்கிறான். எப்படி தெரிஞ்சுட்டேன்? சாமுத்திரிகா லட்சணம் பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்துதான். என்ன அந்த காலத்துல அஸ்வசாஸ்திரம் கோசாஸ்திரம் இப்படிலாம் இருந்துதான். குதிரையை பத்தி தெரிஞ்சுக்கிறது, பசுவை பத்தி தெரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு எல்லாம் கார் சாஸ்திரம், பைக் சாஸ்திரம், எவ்வளவு மைலேஜ் போகுது அதெல்லாம் தெரியும். இன்னைக்கு எதை பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது. இந்த பசுவினுடைய அங்க லட்சணங்களை பார்த்த மாத்திரம் தெரிஞ்சுட்டேன்ப்பா, இது நல்லா பால் கறக்கும். ஏன் அப்படி? பிரம்மா வாயு 2 பேருக்கும் தாத்ரிம்ஷ லட்சணோபேதானாம்னு ராகவேந்திர தீர்த்தர் தன்னுடைய பிராத சங்கல்ப கத்தியத்துல சொல்றார். வாயு பகவானுக்கு எத்தனை லட்சணங்கள் இருக்குன்றால் 32 சாமுத்திரிகா லட்சணங்கள் உண்டு. அவ்வளவு சுந்தரமான ரூபம். அதனாலதான் புரந்தரதாசர் சொல்றார், சுந்தரமூர்த்தி முக்கிய பிராணா ಬಂಧನಮ್ಮ ಮನೆಗೆ ಪ್ರಾಣ ಬಂದ ಮನೆಗೆ ಶ್ರೀರಾಮನಾಮ ಧ್ವನಿಗೆ ಮುಖ್ಯ ಪ್ರಾಣ ಬಂದ ಮನೆಗೆ ಶ್ರೀರಾಮನಾಮ ಧ್ವನಿಗೆ ಸುಂದರ ಮೂರುತಿ ಮುಖ್ಯ ಪ್ರಾಣ ಬಂಧನಮ್ಮ ಮನೆಗೆ சுந்தர மூர்த்தி முக்கிய பிராணன் வந்தார் மனைக்கு. 32 லட்சணங்கள். அவர் பிரம்மாவும் வாயு பகவானும் எந்த ரூபத்தை எடுத்திருந்தாலும் அந்த லட்சணங்கள் தெரியும். பசுவாக வந்தாலும் அந்த லட்சணம் தெரிகிறது. அவர் ஹனுமானாக குரங்கு கூட்டத்தில் வந்தாலும் அந்த லட்சணங்கள் தெரிகிறது. ராஜாவாக பீமசேனாக யுவராஜாவாக வந்தாலும் லட்சணங்கள் தெரிகிறது. சன்னியாசியாக கௌபீன மாத்திரம் தரிசனம் வந்தாலும் மத்வாச்சாரியர்கள் 32 லட்சணங்கள் தெரியும். அப்பேற்பட்ட லட்சணங்களை உரியவர் வாயு பகவான் பிரம்மதேவர். பார்த்தாலே சொன்னார், லட்சணங்களை பார்த்தாலே தெரிகிறது, குடகுடமா பால் கறக்கும்னு தெரிகிறது, வாங்கிக்கிறேன். கோடி கொண்டு வாழுவது குடதகால கரையுவது பிரீத்தி இந்த தன்னமனைಗೆ ತೆಗೆದುಕೊಂಡವ ಸೋಳನು ಒಂದು ದಿವಸ ಕರೆದಾಲು ಚೆಂದದಿಂದ ಕೊಡಲಿಲ್ಲ. ராணி பார்த்தார், ஓ குடகுடமா பால் கறக்கும் நானே. ஒரு நாள் ஆயிடுது, ஒன்றும் கறக்கல, ஒன்றும் கிடைக்கல. 2 நாள் ஆயிடுது, ஒன்றும் கிடைக்கல.
குடம் வேண்டாம், சொம்பாவது கிடைக்குமா, சொம்பு வேண்டாம் ஒரு டம்ளராவது கிடைக்குமா, இல்லை ஒரு ஸ்பூனாவது கிடைக்குமா, ஒரு ஸ்பூன் பால் கூட கிடைக்கும். ராணி பார்த்தால் என்னப்பா, அந்த கோபாலகனை அழைக்கிறார், மாடு பார்த்துக்கிறார். கோபாலகனை கேட்டா என்னப்பா பாலே கிடைக்கல, இது வந்த புதுசுன்னா புது இடம், அது சந்தோஷப்படும், சில மாடு பால் கறக்காதுன்னு பார்த்தா 1 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, வாரம் எடுத்து ஒண்ணுமே கறக்கலையே. அது சொன்னா அது தான் கண்ணுக்குட்டி குடிக்குதோ தானே குடிக்குதோ அந்த கோபாலன். எப்பேற்பட்ட irresponsible ஆன்சர் தான். ஒரு கோபாலகன் என்ன பண்ணணும், பசுமாடு என்ன பண்ணுது, ஏன் பால் கறக்குதா இல்லையா, கண்ணுக்குட்டி குடிச்சிருச்சா இல்லையா, இல்லை ஏன் நாம கறக்காம விட்டுட்டோமோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா ஆன்சர் சொல்லிருக்கணும். பதில் சொன்ன உடனே சாட்டை அடி, சவுக்கடி கொடுன்னு அவருக்கு பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுக்குறார். சவுக்கடி கொடுத்தோன்னா இந்த கோபாலகனுக்கு என்ன ஆயிடுது, ஓ எனக்கு இந்த தண்டனை அவமானத்திற்கான காரணம் ராணி இல்லை, அந்த பசுமாடுன்னு. அவளுக்கு இப்படிதான் பாவம். யாருன்னா நல்ல பவர் இருக்கிறவங்ககிட்ட கோபத்தை கட்டிக்க மாட்டோம். யார் பாவம் இன்னசென்டா இருக்காளோ, யார் வீக்கா இருக்காளோ அவங்ககிட்ட கோபத்தை காட்டும். யார் எதை அடிச்சாலும் வாங்கிக்குவாளோ, யார் எவ்வளவு திட்டினாலும் வாங்கிக்குவாளோ அவங்க மேல கோபத்தை காட்டுற பழக்கம். இப்போ கோபம் யார் மேல மாறி இருக்கு, பசுமாடு மேல, அந்த கோ மேல மாறி. இப்ப என்ன பண்ணார், அந்த பசுமாடு என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனுடைய மூக்குக்கும் காலுக்கும் கயிறு கட்டானா. எவ்வளவு வரும், எவ்வளவு வேதனை. மூக்குக்கும் காலுக்கும் கயிறா, அதுல ஓட்ட போட்டு காலுக்கு சேர்த்து கட்டிட வேண்டியது. ஏன்னா வேகமா ஓடக்கூடாது, வேகமா ஓடாது, ரொம்ப தூரம் ஓடாதுன்னு அவனுடைய எண்ணம். பார்க்கலாம் அடுத்த நாள் என்ன ஆகிறதுன்னு பார்த்தா தேனு ಮುಂದೆ ಮಾಡಿಕೊಂಡು ಗೋಪಗಿರಿಗೆ ಬಂದನು ಕಾಮಧೇನು ಕರದಹಾದು ಹರಿಯಶಿರಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿತು. அந்த பசுமாடு என்ன பண்ணுது, கன்றுக்குட்டி சமேதமாக மலை மேல ஏறுது. மலை மேல ஏறுது, மலை மேல ஏறுது, மலை மேல ஏறுதுன்னு மேல ஏறிட்டு போடுறது. பாருங்க, நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டால் அவ்வளவுதான். எது கேன்சல், சுவாமி பூஜை கேன்சல். சினிமா போற டிக்கெட்லாம் இல்லை, நம்மளுக்கு சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கிட்டோம்னா அன்னைக்கு மழை பெஞ்சாலும் சரி, வெயில் கொளுத்தினாலும் சரி, டாக்ஸி கிடைக்கலனாலும் சரி, ஆபீஸ் என்ன வீட்டுல ஏதோ பிரச்சனை வந்தாலும் சரி, இப்போ சினிமா பார்த்துடணும். ஆனால் சுவாமி பூஜை, ஒரு கோயிலுக்கு போகணும், ஏதோ ஒரு நல்ல வைபவத்தில் கலந்துக்கணும், நல்ல ஒரு பிரவச்சனங்களை கேட்கணும் போது கரண்ட் போயிட்டு தான் எங்க சார் போகிறது, கொஞ்சம் கால்வலி தலைவலி ஒரு தும்மல் வந்துட்டு அவ்வளவுதான் பட முடியல. எது கேன்சல், சுவாமியினுடைய விஷயங்கள் கேன்சல். ஆனால் எவ்வளவு விக்னம் வந்தாலும் பகவத் பக்தி மாறாதவர்கள்னா பரசுக்லத்திரையர்கள் 5 பேர். அந்த 5 பேர் யாருன்னா பிரம்மா, வாயு, மகாலட்சுமி, பிரம்மா, வாயு, சரஸ்வதி, பாரதி. மகாலட்சுமி விஷ்ணுடைய பத்னி, இன்னொருவர் பிரம்மதேவர் அவருடைய பத்னி சரஸ்வதி, இன்னொருவர் வாயு பகவான் அவருடைய பத்னி பாரதி தேவி. இந்த 5 பேரும் எந்த காலத்திலும் எந்த அவதாரத்திலும் பகவத் பக்தியில கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணி மாட்டாங்க. அவதார காலத்திலும் மூல ரூபத்திலும் ஒரே பவர். வேற எல்லாருக்கும் எப்படி ஆயிடும்னா டல் ஆயிடுவாங்க. எப்படின்னா நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் பார்த்தா ஹோம் பிச்சர் சூப்பரா விளையாடுவான், எல்லாம் செஞ்சுரி தான். பவுலிங்னு விக்கெட் எடுத்துக்கிறதா. அதே அங்க இங்கிலாந்துல போய் விளையாடுவான்னு ஆஸ்திரேலியா பிச்சர் ஒன்றும் ஓடாது, ஏன்னா ஹோம் பிச்சரை சூப்பரா விளையாடுவான். அப்படி வேற தேவதைகள் எல்லாம் அவதார காலத்தில் அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய பக்தி, அவர்களுடைய பராக்கிரமம் குறைஞ்சிடும். இந்திரன் எப்பேற்பட்ட பராக்கிரமம், வாலியாக பிறக்கிறான். ராமன் பெரிய தப்பு செய்யறான் சுக்ரீவனுக்கு, ராமனுடைய அம்பினாலேயே வதம் பண்றான். அவனே அர்ஜுனனாக பிறக்கிறான். கிருஷ்ணன் அவ்வளவு புத்தி சொல்லப்புறம் தான் அவன் யுத்தத்தை பண்ணணும்னு அவனுக்கு புத்தி வருது. கிருஷ்ணா ஒரு தடவை சொல்லப்புறம் கேட்கல. அப்படி அவதார காலத்திலே அவருடைய ஞானம் குறையுது, அவருடைய பக்தி கொஞ்சம் குறையுது, பராக்கிரமும் குறையுது. லக்ஷ்மணன் சேஷ பகவானுடைய அவதாரம், ராவணன் அடிச்சு எடுத்துட்டு போகிறான், அடிபட்டு கீழே போகிறான். அப்போ ஒரு சமயம் ஒரு க்ஷணம் தான் யாருன்னு யோசிக்கிறானா. அப்பா தான் யாருன்னா இந்த பிரம்மாண்டத்தையும் தன்னுடைய 1000 தலையிலே ஒரு தலையிலே கடுகு போல தரித்தவன் நான் அப்படின்னு தனக்கு சிந்தனை தெரியுது. நான் இவ்வளவு பெரியவன் ஒண்ணு அவனுக்கு அந்த நேரம் பரவாயில்ல. அப்படி அவதார காலத்துல அவங்க டல் ஆயிடுறாங்க. அவதார காலத்திலையும் அதே ஞானம், அதே பக்தி, அதே பராக்கிரமம்னா மகாலட்சுமி சீதையாக இருக்கட்டும், ருக்மிணியாக இருக்கட்டும் அதே பக்தி, வாயு பகவான் ஆஞ்சநேயராக இருக்கட்டும், பீமனாக இருக்கட்டும், மத்தாச்சாரியாக இருக்கட்டும் அதே பக்தி. அப்படி பரசுரக்கு திரையிலருக்கு அப்படி என்ன ஆகிறது, அந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் என்ன பண்றார், விக்னங்கள் வந்தாலும் பகவத் காரியம் தடப்படக்கூடாது. மேல மலை மேல ஏறலாம், அவ்வளவு கையில் வச்சு கட்டுனாலும் மலை மேல ஏறுறார். ஜெகநாதாசர் கோபாலதாசர்கிட்ட வேண்டார். கோபாலதாசர் விக்னேஸ்வருடைய அவதாரம். அப்பா எனக்கு விக்னங்கள் பரிகாரம் செய்பவனும் விக்னேஸ்வரன்,
கெட்டவர்களுக்கு விக்னங்களை கொடுப்பவனும் அவனே. பாருங்க, கெட்ட காரிய விக்னங்களை கொடுப்பவனும் அவனே, விக்னங்களை பரிகாரம் செய்வனும் அவனே, தடைகளை கொடுப்பவனும் அவனே, தடைகளை பரிகாரம் செய்வனும் அவனே. அப்போ விக்னேஸ்வரத்தை வேண்டார். என்ன வேண்டார்? நடு நடுவே பருதிப்ப விக்னவ தடைது ಭಗವನ್ ನಾಮ ಕೀರ್ತನೆ ನುಡಿದು ನುಡಿಸೆನ್ನಿಂದ ಪ್ರತಿ ದಿವಸದಲ್ಲಿ ಮರೆಯದಲ್ಲಿ. ನಡು ನಡುವೆ ಬರು ದಿಪ್ಪ ವಿಘ್ನವ ತಡೆದು ಭಗವನ್ ನಾಮ ಕೀರ್ತನೆ ನುಡಿದು ನುಡಿಸೆನ್ನಿಂದ. நடு நடுவே விக்னங்கள் தடைகள் வரும். என்ன தடை வேணா வந்துட்டு போட்டுப்பா. ஏதோ உடம்பு வியாதிகளான தடைகள், சம்பாத்தியத்தில் ஏதோ தடை, குடும்பத்தில் ஏதோ சண்டை சச்சரவா வரை தடை, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு தடை கொடுத்துறாது. என்ன ஒரு விக்னம் கொடுத்துறாது சுவாமி. என்ன விக்னம்? பகவன் நாம கீர்த்தனம், பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் என்னுடைய நாவிலே வருதலையோ அதை எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் அதற்கு விக்னத்தை கொடுத்துடாது சுவாமின்னு வேண்டும். பாருங்க, நம்ம அதை வேண்டணும். என்ன வேணா படட்டும், எந்த காரியம் வேணா நிறுத்தியிருப்பா, சுவாமி காரியத்தை நிறுத்திடாதுன்னு வேண்டணுமா? விக்னேஸ்வரன் நாம் அதை வேண்டது இல்லை. அவர்கிட்ட வேண்டுனா அது நடந்தா இது எல்லாம் நடந்தது. பாருங்க, சுவாமி காரியம் விக்னம் இல்லாம நடந்திருந்தா மற்ற எல்லா காரியத்திலும் நம்மளுக்கு ஏதோ கிரகதோஷம் இருக்குது, நிக்கணும், அது நிக்கணும், அதெல்லாம் சரி பண்ணிடும், கிளியர் ஆகி போயிட்டே இருக்கும். அதுக்கு பகவான் இடத்துல வேண்டணும். அப்போ இந்த விக்னங்களும் வராம, இந்த விக்னங்கள் வந்தாலும் முன்னாலே போகக்கூடிய சக்தி அது பிரம்மதேவருக்கு விக்னம்ங்கிறது கிடையாது. இருந்தாலும் போகக்கூடியவர். அதனால காட்டுறார், மேல மலை மேல ஏறுறார். என்ன பண்ணார்? அந்த புத்திலே 10,000 வருஷங்கள் இருந்த அந்த ஸ்ரீனிவாசனுக்கு அந்த பாலை சொரியிறார். பார்க்கிறான், பாலை சொரிஞ்சார். பாலை ஊத்துனா குடகுடமா பால் கொடுக்கக்கூடிய பசு ஏதோ ஒரு சொம்பு மிச்சம் வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் முழுசா ஊத்துறமா? ஒரு சொட்டு பால் மிச்சம் இல்லை, முழுசா ஊத்திட்டார். இது நம்மளுடைய கதை வேற, பிரம்மனுடைய கதை வேறங்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? தீபாவளிக்கு பர்ச்சேஸ் போறோம். இங்க பொள்ளாச்சியில எப்படி தெரியல, சென்னையில டி நகர் அங்கே ஷாப்பிங் போறோம். எல்லாம் வாங்க வேண்டியது. நம்மளுக்கெல்லாம் பட்டு புடவை 5000 புடவை, பேண்ட் ஷர்ட் டிஷர்ட் எல்லாம் வகை வகையா வாங்கிக்கிறது. குழந்தைகளுக்கு, பகவானுக்கு ஒரு கர்ச்சீஃப், சுவாமி பூஜைக்கு ஒரு சின்ன ஒரு துண்டு. நமக்கு 10,000, பகவானுக்கு 100 ரூபா 50 ரூபா. நமக்கு வகை வகையா சாப்பாடு உள்ள. அதெல்லாம் மடியில இல்ல, சுத்தமா பண்ணல. சுவாமிக்கு பழம் நைவேத்தியம் பண்ணிக்கலாம். நமக்கு ஒன்று, பகவானுக்கு ஒன்றுங்கிறது நம்ம பக்தி. நமக்கு எதுவுமே இல்லை, முழுவதுமாக பகவானுக்கு மட்டும் தான்ங்கிறது பிரம்மதேவருடைய. பிரம்மதேவர் தான் சிருஷ்டி செய்யக்கூடிய பழம், காய், கனிகள் அத்தனையும் அது சிருஷ்டி பண்ணோடே பகவானுக்கு சமர்ப்பணம் செய்துருவாராம். இன்னைக்கு நாம் சமர்ப்பணம் செய்யக்கூடிய புஷ்பமோ பழமோ எல்லாம் பிரம்மதேவர் முதலே பூஜை பண்ணி சமர்ப்பணம் ஆனப்புறம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் கிருஷ்ணார்ப்பணம் பண்றமே தவிர அனைத்தையும் 100% தனக்கு ஒரு பாகம், பகவானுக்கு ஒரு பாகம், பாக பிரிவினையே இல்லை. முழுவதும் பகவானுக்கு மட்டும்தான் 100% பாகம் கொடுக்கும். அப்பேற்பட்ட பக்தி 100% பாலை அங்க கொட்டிட்டு புரிஞ்சுட்ட. அப்ப பாக்குறாங்க, இத்தனைக்கும் காரணமானவர் யார்? இந்த பசு தானே. அதுக்காக ஒரு கோடலி நல்லா ஷார்ப் பண்ணி வச்சிருந்தார், இடுப்புல கொண்டு வச்சிருந்தார். அந்த கோடலை எடுக்கிறான், நேரா அந்த பசுவினுடைய கழுத்து அறுபடணும் அப்படி எறிகிறான். எப்பேற்பட்ட கொடுமை பாருங்க. கோ சம்ரக்ஷணம், கோ சம்ரக்ஷணம் அவ்வளவு முக்கியம். கோதானம் செய்பவர்களுக்கு, கோ பூஜை செய்பவர்களுக்கு, கோவுக்கு சேவை செய்பவர்களுக்கு 30 கோடி தேவதைகள் இருக்கா. எல்லா தேவதைகளுக்கும் பகவான் ஆகி கொடுக்கிறான். எல்லாம் கோல போய் நின்றுக்கோங்க. பசுவின் இடத்துல நீங்கள் உங்களுடைய சன்னிதானத்தை வையுங்கன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல வந்து உட்காந்துக்கிறான். பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு கொம்புல உட்காரா, வாயில உட்காரா, மூக்குல உட்காரா, கண்ணில் உட்காரா, எல்லாம் உட்கார்ந்துருக்கான். மகாலட்சுமி எங்க உட்காருன்னு பார்த்தாங்க, பசுவினுடைய மூத்திரம் போகக்கூடிய இடத்துல வந்து உட்கார்றான். பாருங்க எவ்வளவு பவித்திரம். அதனால பாருங்க, பூஜை அந்த பக்கம் திருப்பி. பசுவுக்கு நெத்திக்கு பூஜை இல்லை, பின்னாலே பூஜை. லட்சுமி வந்து உட்கார்ந்துருக்கான், பகவான் வந்து உட்கார்ந்துருக்கான், எல்லா தேவதைகளும் வந்து உட்கார்ந்துருக்காள். பசுவினுடைய தேகம் எப்பேற்பட்டது. பசுவை தானம் செய்பவர்களுக்கு, கோ சம்ரட்சணை செய்பவர்களுக்கு அந்த பசுவிலே எவ்வளவு ரோமங்கள் உண்டோ அவ்வளவு 1000 வருஷ காலங்கள் சொர்க்கத்தில் வாசம். அதே பசுவை துன்பப்படுத்துபவர்களுக்கு எவ்வளவு ரோமங்கள் உண்டோ அவ்வளவு 1000 வருஷ காலம் நரகத்திலே சிக்ஷைனா. அது தெரியாம பசுவை அடித்து கொன்று சாப்பிடுறாளே, எப்பேற்பட்ட பாவம். அதுவும் நம்ம இந்துக்கள் செய்யலாம், சனாதன தர்மத்தில் செய்யக்கூடாது. எப்பேற்பட்ட பாவம், அது செய்யக்கூடாது. அப்போ அந்த கோடலை எடுக்கிறான், அந்த பசுவை அடிக்கணும்னு இடையிறான். எரியும் போது பாருங்க, 10,000 வருஷ காலம் உள்ள இருந்தார். 10,000 வருஷமாகிய புத்ததொடகே இருந்தனேன்னு பார்ப்போம். அப்போ அங்கே
அந்த கோடலை எடுத்து எறிகிறான். என்ன பண்ணா அத்தனை வருஷ காலம் புத்துக்குள்ளே இருக்கான் பகவான். தன்னுடைய முகத்தை யாருக்கு காட்டல. எப்போ அந்த கோடலை பசுவை அடிக்க போகிறதுன்னு தெரியுறதோ கழுத்துக்கு நேரம் வந்து படணும். கிருஷ்ணா தன்னை மனதை யோசிச்சு கொட்ட தன்னை சிரவணு ஒன்று அருவாகிறார். கிருஷ்ணனான ஸ்ரீனிவாசன் தன் மனதிலே சிந்தனை செய்து ஆழ்ந்து சிந்தித்தான். என்ன, என்னுடைய பக்தரான பிரம்மதேவருக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது. என்ன பண்ணான், தன்னுடைய தலையை குறுக்க வைத்தான். அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரிபாஷத்தை தேஷாம் வித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யகம். பகவான் கீதையில சொல்றான். எப்பேற்பட்ட வார்த்தை பகவான் கொடுக்கிறான் பாருங்க. இதுக்கு மேல யார் ப்ராமிஸ் பண்ணுவார்? இதுக்கு மேல யாரோ வாக்கு கொடுக்கிறார், தேர்தல் வாக்குறுதிகள். இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்தவனே இல்லை. எப்பேற்பட்ட வாக்குறுதி பாருங்க. அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரிபாஷத்தை தேஷாம் வித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யகம். என்னை அனன்யமாக விடாது என்னையே சிந்தித்து பக்தி செய்யக்கூடிய பகவத் பக்தர்களுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும், அவர்களுக்கு எது நல்லது கெட்டதுங்கிறத பத்தியான கவலை எனக்கு பகவான். அவர்களுக்கு எது நல்லதுங்கிறத பத்தியான அவனை எப்படி கண்ட, இவனை எப்படி உத்தாரம் பண்ணலாம், இவனுக்கு என்ன நல்லது பண்ணலாம், இவனை எப்படி ரட்சணை பண்ணலாங்கிற கவலை நமக்கு இல்லையா, பகவான் தான். நம்பி கெட்டவர் இல்ல ஓ ரங்கையனா நம்பதே கெட்டரை கெடவி. தாசர் சொல்றார், பகவானை நம்பி கெட்டவர்கள் இல்லை, நம்பாமல் கெட்டு போனா கெட்டு போகட்டுமே. நம்பாமல் கெட்டு போனா கெட்டு போகட்டுமே. ஒருவன் தபசு பண்ணாலாம் காட்டுல, புராணத்துல சொல்றான். வனத்தில் போய் தபசு பண்ணிட்டு இருக்கான். தபசு பண்ணிட்டு இருக்கும் போது அதே நேரத்திலே அங்கே வைகுண்டத்திலே நாராயணன் லட்சுமியும் பேசிட்டு இருக்கான். சடார்னு எந்திரிக்கிறார், எடுத்து ஓடுறான் பகவான் கிருஷ்ணன். ஓடின வேகத்திலே திரும்பி வந்துட்டான். லட்சுமி கேட்கிறாள், நீங்கள் எழுந்து ஓடியது என்ன, திருப்பி வந்தது என்ன? இல்ல இல்ல, என்னுடைய பக்தன் ஒருவன் தபசு பண்ணணும் உட்கார்ந்துருக்கான். அவன் தவம் மேற்கொள்ளணும் வந்த நேரத்துல யாரோ 2 துஷ்டர்கள் கெட்டவர்கள் அவனை அடிக்கணும்னு வந்தான். நான் என்ன நினைச்சேன், அடிப்பவர்களை தடுத்து இவனை காப்பாற்றணும்னு நான் ஓடுனேன். அதற்குள்ள அவனே அடிக்கணும்னு கிளம்பிட்டான். அப்ப நீயோ காப்பாத்திக்கப்பா, நான் திரும்பி வந்திருக்கேன். நம்பி கெட்டவர் இல்ல ஒரு நம்பதே கெட்டரே கடலை. நமக்கு முன்னாலே பகவான் நம்மை காப்பாற்றணும்னு வரக்கூடியவன். அதனாலே பகவான் சொல்றான், நம்பதே கெட்டரே கடதி அனன்யா சிந்தயந்தோமாம் யஜனா பரிபாஷதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாம்யகம். நம்பித விபீஷணனிகே ராமநாதா நம்பதித்த ராவணனிகே யமநாதா. நம்பி வந்தான் விபீஷணன், எல்லாம் சொன்னார். இவன் ராவனுடைய தம்பி, ராட்சசன், இவனை சேர்த்துக்க கூடாது, இவனை சேர்த்துக்க கூடாதுன்னா ஆஞ்சநேயர் சொன்னார், பரம வைஷ்ணவன். லக்கையிலே நான் போய் பார்த்த நேரத்திலே ஒரே ஒரு கிரகத்திலே தான் ராம சங்கீர்த்தனம் கேட்டுச்சு. அது விபீஷனுடைய கிரகம், அவனை நீங்க ஏத்துக்கணும். அப்படிங்கும் போது ராமன் சொன்ன வாக்கு, இந்த விபீஷணன் அல்ல, ராவணனே என்னை சரணாகதி அடைந்தான், அவனையும் ஏத்துக்க வேண்டாம். அது ராமனுடைய குணம். ராவணனே வந்தாலும் சரணாகதியில் வந்துட்டான், நான் ஏத்துக்க வேண்டும். பேர்பட்ட ராவன் அவருடைய சன்னிதானம் பொள்ளாச்சி கஷேத்திரத்திலே இந்த மகிமையை கேட்டு இருக்கோம்னா பகவானுடைய காருண்யம் அப்பேற்பட்டது. அப்போ அந்த கழுத்து நேர அறுபடணும். கேட்டிருக்கோம் ஜடபரதனுடைய சரித்திரம். ஜடபரதர்கிறவர் அவரே பரத சக்கரவர்த்தியாக இருந்தவர். தன்னுடைய நாடு, தேசம், மக்கள், மனைவி எல்லாத்தையும் தொடர்ந்து ஆசிரமா போய் மனத்துல உட்கார்ந்து தபசு பண்ணார். ஒரு மான் குட்டியுடைய ஜனனமாகிறது, அந்த குட்டிக்கு தாய் இழந்துருது, அந்த குட்டி வளர்த்தறார். அந்த குட்டியின் மேலேயே மோகம் வந்துடுறது. மனைவி மக்களை மறந்தார், மான் குட்டி மேலே மோகம் வந்துச்சு. பக்கத்துல அதையே படுத்து வச்சிருந்தார், அதைக்கு ஆகாரம் கொடுத்தார், அதையே தூங்க வச்சார். அது விட்டுட்டு போயிடுது, அதனுடைய நினைப்பிலேயே இருந்தார். கடைசியில சாகும் போது அந்த மான் குட்டியை நினைத்து இறந்தான், மானாகவே பிறந்தான். பாருங்க, அந்திம காலத்துல எதை நினைக்கிறோமோ அது நடக்கும். மானாகவே பிறந்தான். அவனுக்கு முன்ஜென்ம ஞாபகம் இருந்தது. இப்ப எந்த மானோடையும் சேரலையா, எந்த மானோடையும் சேரல, தனியாகவே இருந்தான். தன்னுடைய அந்திம காலம் வர்றதுங்கும் போது கங்கா நதியில தன்னுடைய தேகத்தை தியாகம் செய்கிறான். பிராமணனாக பிறக்கிறான் அடுத்த ஜென்மத்துல. இப்பவும் ஞாபகம் இருக்கு முன்ஜென்மங்கள்லாம். யாரோடையும் பேசல, ஊமைன்னு நினைச்சுட்டாங்க. யாரோ கெட்டுனா வாங்கிக்கிறது, சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்றது, அடி கொடுத்தா வாங்கிக்கிறது, வேலை கொடுத்தா பண்றது. ஏன்னா யாரோடையும் பேசினால் மோகம் வந்துடும், சம்சாரம் ஒட்டிக்கணும் அவருக்கு, சம்சாரம் ஒட்டிக்கணும். அதனால யாரோடையும் ஒட்டாம இருக்கிறான். பார்க்கிறான் காட்டுவாசிகள்லாம் காளி உபாசனை செய்கிறவா அவனை அழைச்சிட்டு போயிட்டான். அவனை நல்ல எண்ணெய் ஸ்நானம், அபியங்க ஸ்நானம் செய்து அலங்காரம் செய்து மாலையெல்லாம் போட்டு வயிறு நிறைய போஜனம் செய்வித்து பலி கொடுக்க வச்சுட்டான். நெருப்புல பலம் கொடுக்கணும், கழுத்தை அறுக்கணும், பெரிய பெரிய கத்தி வச்சுட்டு இருக்கான் காளி முன்னாடி. அப்பவும் பேசாம இருந்தான் ஜடபரதர். அனன்யா சிந்தயந்தோமாம் ஏஜனா பரிபாஷதே
தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். தன்னை பத்தியே சிந்தனை செய்யக்கூடிய பகவத் பக்தருடைய சிந்தனை யாருக்கு? காளிக்கு பயம் வந்துட்டான். சிலை ரூபத்தில் இருந்த காளி வெளியே வர்றான். எங்கே? விஷ்ணு பக்தனை யாரோ அடித்தான், என் கண் முன்னாலே எனக்கு பலின்னு கொடுத்தான், எனக்கு ஆபத்துன்னு காளி வந்து அவன் காளியை யாருக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தா அவங்க எல்லாரையும் அழைத்து போட்டான். அவன் காளி ஜடபரத அப்போ ஒண்ணு பண்ணல. இதுவும் பகவானுடைய சங்கல்பம். இட்டாங்க இருவனும் அப்படி இருந்தார். அதே மாதிரி இங்க பிரம்மதேவர் கழுத்து அறுபடுறது பகவான் இச்சை எதுவோ பகவானுக்கு சேவை செய்வதற்கு. அப்போ கிருஷ்ணா ತನ್ನ ಮನದಿ ಯೋಚಿಸಿ ಕೊಟ್ಟ ತನ್ನ ಶಿರವನ್ನು 7 ಕಾಲ ಮರದ ಉದ್ದ ಏಕವಾಗಿ ಎದ್ದಿತ್ತು. ರಕ್ತವೆಲ್ಲ ನೋಡಿಗೋ ಮತ್ತು ಅಷ್ಟು ಬಂದು ಹೇಳಿತು. ತಟ್ಟನೇ ರಾಯನಂತೆ ಗಿರಿಗೆ ಬಂದು ಸೇರಿದ. ಏನು ಕಷ್ಟ ಇಲ್ಲಿ ಹೀಗೆ ಯಾವ ಪಾಪಿ ಮಾಡಿದ? ಇಷ್ಟು ಕಷ್ಟ ಕೊಟ್ಟವನೇ ಭ್ರಷ್ಟ ಪಿಚಾಚವಾಗೆಂದನು. அப்போ அந்த பசுமாடு 7 தாழ மரத உத்த ஏகವಾಗಿ எந்தித்து. தாழமரம் அவ்வளவு உயரம், 7 தாழமரம் உயரத்துக்கு ரத்தம் பீச்சி அடிச்சுதான். எது? கிருஷ்ணன் ஸ்ரீனிவாசனுடைய தலையில அந்த கோடரி அடிபட்ட உடனே அவ்வளவு ரத்தம் பீச்சி அடிச்சுதான். இப்போ பகவானுக்கும் நம்மை போல காயம், ரத்தம், எலும்பு, சதை, வலி இதெல்லாம் உண்டான்னு கேட்டார். இதுவும் பகவானுடைய ஆக்ட் தான். பெஸ்ட் ஆக்டர் தான் பகவான். இந்த சினிமாலெல்லாம் பாருங்க, பட்டான் அடிப்பா, ரத்தமா ஒட்டும், அதை கெமிக்கல் போட்டு வச்சிருப்பா. ஃபர்ஸ்ட் கெமிக்கல் போட்டு ஆக்ட் பண்ணவனா பகவான் தான் அப்படின்னு ஞானிகளுடைய சாஸ்திரம். ஏன்னா பகவான் நம்மை போல பிராகிருத தேகம் அல்ல, பஞ்சபூதங்களினால் உருவான தேகம் அல்ல. அப்போ பகவான் என்ன பண்ண, அந்த நேரத்தில் ரத்தத்தை சிருஷ்டி பண்ணானா, அந்த நேரத்தில் ரத்தத்தை சிருஷ்டி பண்ணி காட்டுறான். பார்த்தா அந்த ரத்தத்தை பார்த்த நேரத்திலேயே மயங்கி இறந்து போறான் கோபாலகன். அதிர்ச்சியிலே பகவானுக்கு அடிபட்டுடுது நினைச்சாங்க. அந்த அதிர்ச்சியில கீழே இறந்து போகிறான். அந்த பசுமாடு நேராக ராஜாவிடத்துல போகிறது. எல்லாம் முறையிடுறது, ஏதோ பேச முயற்சி பண்றது, பாக்குறது, உடம்பெல்லாம் ரத்தம். பசுமாட்டுக்கு நேரா வர்றான் ராஜா. வந்து பாக்குறான். பார்த்தா ரத்தம் ஓடிட்டு இருக்கு. இங்கே ஸ்ரீனிவாசனுடைய தலையிலே ரத்தம், இங்கே கோபாலகன் இறந்திருக்கான். சுவாமி என்ன ஆனதுன்னா, இஷ்டு கஷ்ட கொட்டவனிಗೆ ಭ್ರಷ್ಟ ಪಿಚಾಚವಾಗೆಂದನು சாபம். இத்தனை கஷ்டத்திற்கு காரணமான நீ பிசாச ஜன்மம் அடைவாய்னு பகவான் சாபம் வைக்கிறான். ராஜாவிற்கு ரொம்ப வருத்தம். சுவாமி, நான் எந்த தப்பு பண்ணலையே, பசுமாடு வந்து சொன்ன நேரத்திலே ஓடி வந்துட்டேன். இங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த தப்புக்கு காரணம் நான் அல்ல, எனக்கு பிசாச ஜன்மம் சொல்லிட்டேன். பகவான் சொன்னானா. உடனே பாருங்க எவ்வளவு கூலா ஆன்சர் பண்றாங்க பகவான். சொன்னானா, ஏதோ மனைவியை விட்டு வந்துட்டேன், 10,000 வருஷம் ஆயிடுச்சு, பத்னியை விட்டு வந்த கவலை, தலையில வேற அடிபட்டு எடுத்தோம், மூளை ஏதோ குழம்பிடுச்சு போல இருப்பா, ஏதோ குழப்பத்தில் சாபம் வச்சுட்டா பரவாயில்ல விட்டுடுங்க. என்னப்பா சுவாமி, நம்முடைய பாவ புண்ணியங்களை கணக்கு வைத்து நமக்கான புண்ணியத்தையும் பாவத்திற்கு தகுந்த பலன்களை பகவான் கொடுப்பான்னு பார்த்தால் பகவானை குழப்பத்துல போய் சாபம் வச்சால் என்னப்பா ஆகிறது? பகவான் குழம்பி போறவனே இல்லை, நம்முடைய குழப்பத்தை தீர்ப்பவன். அப்ப ஏன் அப்படி பேசினார் அப்படின்னா, பகவான் முன்னாலே சொல்றான் பாருங்கோ. சாபம் வச்சவன் சொல்றான், முன்னாலே ஆகாஷராஜன் தன்னுடைய மகளான பத்மாவதி எனக்கு விவாகம் செய்து கொடுக்க போகிறார். பாருங்க பின்னால் என்ன நடக்க போறதோ எல்லாம் சொல்றான் பகவான். ஆகாஷராஜன் பத்மாவதி எனக்கு விவாகம் செய்து வைக்க போகிறார். அப்படி வைக்கும் போது எத்தனையோ சீர்வரிசைகளை கொடுக்க போகிறார். அந்த சீர்வரிசையிலே ஒரு வைர கிரீடம் உண்டு, வஜ்ர கிரீடம். அந்த வஜ்ர கிரீடத்தை பிரதி சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை ஒரு முகூர்த்த காலம் நான் அணிஞ்சுக்க போறேன். அந்த ஒரு முகூர்த்த காலம் நீ பிசாசாக இருந்தாலும் உனக்கு சுகம் ஏற்படும். ஒரு பக்கம் மண்டை குழம்பி போய் எல்லாம் மறந்துடுத்துனா, இன்னொரு பக்கம் முன்னாலே நடக்க போறது எல்லாத்தையும் பகவான் சொல்றார். சர்வோத்தமன்னு காட்டுறான். அப்ப ஏன் பகவான் சாபம் வச்சார் அப்படின்னா, அதற்கும் சாஸ்திரம் சொல்றது, அதற்கும் அர்த்தம் இருக்கு. பகவான் பேசினால் கீதை, பகவான் நடந்தால் ராமாயணம். ஒவ்வொன்றும் பகவானுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளிலும் தாத்பரியம் இருக்கு, சாஸ்திரம் இருக்குது, வேதத்தினுடைய சாரம் இருக்கு. ஏன் பகவான் அப்படி சொன்னார்? அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா சிஷ்யன் செய்யக்கூடிய பாவம் குருவிற்கு, சிஷ்யன் செய்யக்கூடிய பாவம் குருவிற்கு. அதே மாதிரி கணவன் செய்யக்கூடிய புண்ணியம் மனைவிக்கு, கணவன் செய்யக்கூடிய புண்ணியம் மனைவிக்கு, ராஜா செய்யக்கூடிய புண்ணியம் பிரஜைகளுக்கு, குரு செய்யக்கூடிய புண்ணியம் சிஷ்யர்களுக்கு. ஆனால் இதெல்லாம் ரிவர்ஸ். ஆனால் மனைவி செய்யக்கூடிய பாவம் கணவனுக்கு, பிரஜைகள் செய்யக்கூடிய பாவம் ராஜாவிற்கு, சிஷ்யன் செய்யக்கூடிய பாவம் குருவிற்கு. அது ரிவர்சபிள் இல்லை. எப்பேற்பட்டு பாருங்க,
ஹஸ்பண்ட் செய்யக்கூடிய புண்ணியம் மனைவிக்கு போயிடுமா, ஆனால் மனைவி செய்யக்கூடிய புண்ணியம் ஹஸ்பண்டுக்கு இல்லை. ஆனா மனைவி செய்யக்கூடிய பாவம் மட்டும் ஹஸ்பண்டுக்கு போகும். இன்னைக்கு எல்லாம் சொல்றவே பெண் சுதந்திரம் இல்லை, பெண்ணுக்கு உரிமை இல்லைன்னா சாஸ்திரம் எப்பேற்பட்ட ஸ்தானம் கொடுத்துருக்கு, ரொம்ப பார்ஷியாலிட்டியா இல்லை. அதனாலேதான் பதிக்கு சேவை செய்வதற்குரிய அந்த ஒரு விஷயங்களை ஏன் சொன்னா, கணவன் செய்யக்கூடிய புண்ணிய காரியத்திலே சேவை செய்தால் அந்த புண்ணியத்தினுடைய பலன் மனைவிக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் மனைவி பாவம் செய்தால் அந்த பாவம் கணவனுக்கு போயிடும், புண்ணியம் போகாது. ஏன் அப்படி அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன், கணவன் மனைவி நன்றாக நடந்துக்கணும்னா அவனை நடத்தி வைக்கக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கணும், கணவன் இருக்கணும். பிரஜைகள் தப்பு செய்தால் பிரஜைகளை நல்வழிகளை திருத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு, ராஜாவிற்கு. சிஷ்யன் தவறு செய்தால் சிஷ்யன் தவறு செய்யாதபடி பார்க்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு, குருவிற்கு. அவர்கள் எப்போது அந்த வழி நடக்கலையோ அவர்கள் பாவம் இவருக்கு சேரும். அப்போ உன்னுடைய பிரஜையான உன்னிடத்திலே வேலை பார்த்த கோபாலகன் ஒரு கோவை எப்படி நடத்துக்கணும்னு உனக்கு சொல்லிக் கொடுக்கல, அந்த கோவை கொல்ல துணிஞ்சிட்டானால் அந்த பாவத்திற்கு காரணம் யாரு, ராஜாவான நீ. அதனாலே உனக்கு பிசாஜ ஜன்மம்னு அர்த்தம். பாருங்க, பகவான் ஏதோ சொன்னேன் மண்டையில் அடிபடுத்து மனைவி விட்டு பிரிஞ்சிட்டால் அதெல்லாம் அல்ல. பகவான் பேசக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. அதனாலேதான் வியாசராஜர் சொல்றார், வியாசராஜர் சொல்றார் ஒவ்வொன்று எதுதான் தப்புன்னு சொல்றார். இதெல்லாம் தப்புன்னு சொல்லும் போது தப்பான விஷயங்கள் சிஷ்யனுக்கு செய்யக்கூடிய உபதேசகரணாங்கிறார். உபதேசகரண யாருக்கு உபதேசகரணா, தப்பானவர்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் பாவத்தை கொடுக்கும். அதனால அந்த காலத்துல பாருங்க, மந்திர உபதேசம் எல்லாருக்கும் பண்ண மாட்டான். ஏன்னா சஸ்திரம் எப்படியோ சாஸ்திரம் அப்படின்னா, வெப்பன் மிலிட்டரிக்காரனுக்கு நீங்க ஆயுதம் கொடுத்தால் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. டெரரிஸ்ட் கையில் ஆயுதத்தை கொடுத்தால் வருங்க, ஒரே ஆயுதம் தான், யார் கையில போகிறதோ அது பொறுத்து எப்படி மாறுறதோ அது போல சாஸ்திரம். ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்தால் நல்வழியில உபயோகப்படுத்தணும்னு கொடுத்தால் எல்லாம் நல்லா இருக்கணும் வேண்டுவான், கெட்டவர்கள் கொடுத்தால் எல்லாம் நாசமா போகட்டும் வேண்டுவான். அதனால அதிகாரிகளுக்கு கொடுக்கணும், சரியான யோகிதை இருக்கிறவர்களுக்கு கொடுக்கணும், உபதேசம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ பிசாச ஜன்மம் சொல்றார். முன்னாடி பகவான் என்ன பண்ணான், அடிப்பட்டு எடுத்து ரத்தம் ஒழிந்திருக்கு, காயம் ஏற்பட்டிருக்கு. பகவான் முன்னாள் இலையிலேயே தொடரான். ಅರುಣೋದಯದಲ್ಲಿ ಎದ್ದು ಔಷಧಾರ್ಥಕ್ಕೆ ಹೋದನು, ಕ್ರೋಢರೂಪಿಯ ಕಂಡನು, ಕೂಡಿ ಮಾತನಾಡಿದನು, ಇರುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳವೇ ನನಗೆ ಏರ್ಪಾಡಾಗಬೇಕೆಂದನು. 3 ಪಾದ ಭೂಮಿ ಕೊಟ್ಟರೆ ಮೊದಲು ಪೂಜೆ ನಿಮಗೆಂದನು. ಪಾಕವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಕೆ ಮಗಳ ಬಂದಳು, வானுகோட்டி தேஜனு வேட்டை ஆட பரட்டணும். பகவானுக்கு அடிபட்டு எடுத்தான், காயம் இருக்கு. இந்த காயத்திற்கு வழி என்ன? அப்போ பிரகஸ்பத்தியாச்சாரியர் என்ன அழைக்கிறார், தேவகுரு பிரகஸ்பதி அழைச்சார், வந்து நிற்கிறார். சுவாமி என்ன பண்ணணும், அடிபட்டு எடுத்துப்பா, எனக்கு இதுக்கு வைத்தியம் சொல்லுங்க. அவர் சொல்றார், சுவாமி நான் தேவலோக வைத்தியராக இருக்கலாம், அஸ்வினி தேவதைகள் பிரகஸ்பதியாரலாம், நீங்கள் பவரோக வைத்தியர், தன்னத்தில் இருக்கு பரமாத்மா, நீ உனக்கு நான் வைத்தியம் சொல்றதா சுவாமி? அப்போ அது சொல்றார். அப்போ அந்த என்ன வைத்திய முறையோ சொல்றார். சொல்ற நேரத்தில் அருணோதயದಲ್ಲಿ எದ್ದು ಔಷಧಾರ್ಥಕ್ಕೆ போதணும், அந்த மருந்துகளை சேகரிக்கணும்னு பகவான் அருணோதய காலத்துல வர்றாங்க. எந்த காலத்துல மருந்துகள் வேலை செய்யும், அந்த காலத்துல சந்திரனுடைய கிரணங்கள் பட்டால் அந்த வேலை இருக்கும் மருந்துகள் எல்லாம். இப்ப அந்த காலத்துல வந்து எடுக்கணும்னு வர்றார். அந்த நேரத்துல அதே அந்த வெங்கடாதிரி பர்வதம் அது பூவராக கஷேத்திரம், வராகமூர்த்தியினுடைய கஷேத்திரம். அது ஸ்ரீனிவாசனுடைய கஷேத்திரம் அல்ல, வராகமூர்த்தியினுடைய கஷேத்திரம், பூவராக கஷேத்திரம் அது. அப்போ பூவராக சுவாமி தன்னுடைய கணங்களுடன் வர்றாராம். அங்க தைத்தியர்களை எல்லாம் ராட்சசர்களை எல்லாம் அழிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருந்தா நீங்க ஸ்ரீனிவாசன் பயந்து ஓடி ஒழிகிறார். யாரப்பா நீங்க இருந்து வெளியே வர்றார். ஸ்ரீனிவாசன் என்னப்பா இங்க வந்திருக்கேன்னா, இல்ல வைகுண்டத்திலிருந்து வந்துட்டேன், 10,000 வருஷம் ஆயிடுத்து, லட்சுமியை தேடி வந்தேன், ஒரு புத்துல வாசம் செய்தேன். பிரம்மதேவரும் ருத்ர பகவானும் வந்து பால் சொரிஞ்சிட்டு இருந்தார், அதையும் கெடுத்துட்டாங்க இந்த கோபாலகன், அதுவும் நின்று போயிடுது. தலையில வேலை அடிபட்டு வைத்தியத்திற்காக வந்தேன், இப்ப இருக்க இடமும் இல்லை, என்ன வழி சொன்னார். இங்க நான் உனக்கு உடம்பு தரப்பா, எவ்வளவு இடம் வேணும்? 3 பாத பூமின்னா 3 பாத அடி, 3 அடி பூமி கொடுப்பான்னு நான் அளந்து எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டேன். 3 பாத பூமி, நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டேன். வராக சுவாமி கேட்கிறார், நீ எனக்கு என்ன கொடுப்பேன்? 3 ಪಾದ ಭೂಮಿ ಕೊಟ್ಟರೆ ಮೊದಲು ಪೂಜೆ ನಿಮಗೆಂದನು. 3 ಪಾದ ಭೂಮಿ ಕೊಟ್ಟರೆ ಮೊದಲು ಪೂಜೆ ನಿಮಗೆಂದನು. நீ என்ன கொடுக்க போறே சொன்னார். சுவாமி, நீங்கள் 3 பாத இடம், 3 பாதத்தினாலே அளந்து இடம் கொடுத்தால் இங்க பின்னாலே எத்தனையோ பக்த ஜனங்கள் எல்லாம் இங்க வரப்போறாங்க.
அந்த பக்த ஜனங்கள் எல்லாம் என்னை தரிசிக்க வரப்போறா. வரும்போது முதல் தரிசனம் உனக்கு சுவாமி, முதல் தரிசனம் உனக்கு, முதல் பூஜை உனக்கு, முதல் நைவேத்தியம் உனக்கு. இந்த கிரமத்துல யார் வந்து பூஜை செய்கிறாளோ, என்ன தரிசனம் செய்கிறாளோ அவர்களுக்கு திருப்பதி யாத்திரையினுடைய பலன் சித்திக்கும். நாம என்ன பண்றோம், டிராவல்ஸ்ல புக் பண்ணிக்கிறோம், நேர பஸ்ல போகிறோம், அங்கங்க சாப்பிட வேண்டியது, அங்கங்க எச்சில் பண்ண வேண்டியது, அங்கங்க அசிங்கம் பண்ண வேண்டியது, அங்கங்க வெட்டி அரட்டையை அடிக்க வேண்டியது, நேர போய் கியூல நின்ற வேண்டியது. வராக சுவாமி பார்க்கறது இல்லை. அங்க தூரத்திலேயா கோபுரத்தையாவது பார்க்கணும், வராக சுவாமியாவது ஸ்மரணை செய்யணும். எல்லாம் 1000 10,000 20,000 பண்ணிட்டு வந்து திருப்பதி போயிட்டு வந்து பலன் கிடைக்கலையே அப்படின்னா பகவான் ரிட்டர்ன்ல கொடுத்துட்டார். என்ன? முதல் பூஜை நிவேகேந்திரனும், முதல் பூஜை உனக்கு, முதல் தரிசனம் உனக்கு, முதல் நைவேத்தியம் உனக்கு. இந்த கிரமத்துல யார் திருப்பதி யாத்திரை பண்றாளோ அவர்களுக்கு பூரண பலன் சித்திக்கும். இப்ப நாம விட்டுட்டோமே. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும், திருப்பதியில சுவாமிக்கு எவ்வளவு கியூ இருக்கோ அதே கியூ வராக சுவாமிக்கு இருக்கணும். ஏன் இல்லைன்னா யாருக்கு தெரியல, தெரியாதனால என்ன பண்றது, பலன் பூர்த்தியாக இல்லை. நாம பகவானுக்கு சொல்லிட்டு இருக்கோம் திருப்பதிக்கு வந்து பலன் கிடைக்கல. அவர் சொல்றார், அப்போ அளந்துக்கலாமா சுவாமி, அளந்து எடுத்துக்கலாமா? வேண்டாம்ப்பா வராக சுவாமி, ஏன்னா நீ 3 அடி இடம்னு கேட்பேன், அப்புறம் திருவிக்கிரமா வளர்ந்துடுவேன், அப்புறம் இருந்த இடம் 2 அடி 2 அடிக்கு அப்புறம் 3வது அடிக்கு இடம் கேட்பேன்ப்பா, நானே அளந்து தரேன் வராக சுவாமி. தாற்பயம் என்னன்னா, நீ அளந்தாலும் ஒன்றே, நான் அளந்தாலும் ஒன்றேன்னு அர்த்தம். ஏன்? ஆச்சாரியுடைய சித்தாந்தம் பகவானுடைய ரூபங்களுக்கு பேதம் இல்லை. நேகனாஸ்தி கிஞ்சனா, பகவானுடைய அங்கங்களுக்கு பேதம் இல்லை. அங்கங்களுக்கு பேதம் இல்லைன்னா நம்முடைய தேகத்துல இடபாகம் கொஞ்சம் குறைவு, இடக்கையில சொல்ல மாட்டோம். வலது கை சிரேஷ்டம், நம்முடைய பாகத்துல தலை சிரேஷ்டம். யாரோ தீர்த்தம் கொடுத்தா, பூ கொடுத்தா, புஷ்பம் கொடுத்தா வச்சுக்கிறோம், தலையில வச்சுக்கிறோம், கண்ணில் வச்சுக்கிறோம், பாதத்தில் வச்சுக்குவோமா? இல்லை. ஆனால் பகவானுடைய அங்கங்களுக்கு பேதம் இல்லை. பகவானுடைய பாதமும் எப்படியோ அவருடைய தலையும் எப்படியோ. எவ்வளவு அர்ச்சனைன்னா, கிருஷ்ணன் வெண்ணெய் திருட போவானா, வெண்ணெய் திருட போனா ஒரே இருட்டா இருக்குமா, பின்னால யார் வரான்னு பார்த்துட்டு பின்னாடி பார்த்துட்டே இருப்பானா, பின்னாடி நடந்து கழுத்து பின்னாடி இருக்கும், இவன் பின்னாடி நடந்து போயிட்டு இருப்பான். பிரசன்ன தீர்த்தர் சொல்றார் அழகா ஒரு பாட்டு, ராத்திரி வேளையல்லி ಸುತ್ತುವಿ ಮನೆ ಮನೆ, ರಾತ್ರಿ ವೇಳೆಯಲ್ಲಿ ಸುತ್ತುವಿ ಮನೆ ಮನೆ, ನೇತ್ರದೋಳ್ ಸೂರ್ಯ ಚಂದ್ರ ಇರುತಿಗನೋ ವಾಸುದೇವ, ಸಾಮಾನ್ಯ ನೀನಲ್ಲನೋ ವಾಸುದೇವ. உன்னுடைய கண்களிலே சந்திர சூரியன் இருக்கானா, அப்ப 2 டார்ச் லைட் கான்செப்ட் அது. உன்னுடைய கண்ணிலே சந்திர சூரியன் இருக்கானா, இருட்டிலையும் போறீங்க. இன்னும் ஒருபடி மேல சொல்றார், பகவானுடைய முதுகுல கூட கண்ணு இருக்கும் அப்படின்னா. சர்வதா சக்ஷுஷேன்னு விஷ்ணு சகஸ்ரநாமனுடைய நாமம். உடம்பு பூரா கண்களாம் பகவானுக்கு. பகவானுடைய கால் கண் பார்க்க வேலை பண்ணுமா, பகவானுடைய கை காது செய்யற வேலையை பண்ணுமா, பகவானுடைய எந்த தேகம் எந்த வேலையை கூட செய்யுமா. எல்லா தேவதைகள்லாம் போய் வேண்டா பகவான் இடத்துல, சுவாமி நீங்கள் அவதாரம் செய்யணும், பாரம் அதிகமா எடுத்து. கிருஷ்ணன் பகவான் தன்னுடைய கருப்பு கூந்தலை எடுக்கிறான், தேவகியினுடைய கர்ப்பத்துல போட்டானா, அந்த கூந்தலை கிருஷ்ணன். இப்போ நமக்கு கூந்தல்லாம், நம்முடைய கூந்தலும் நகமும் நம்ம மாத்திர விழுந்தா வேற யாரும் செய்வனையே வைக்க வேண்டாங்க, அவ்வளவு மோசமானது. நம்முடைய கூந்தலும் நகமுமே நமக்கு ஆகாது. ஆனால் பகவானுடைய கூந்தல் எப்படி, பகவானுடைய ஒரு கூந்தல் தான் கிருஷ்ணாவதாரம். பகவானுடைய நகம் எப்படி, பிரத்யேக வஜ்ராயிதாக சொல்றார் ஆச்சாரியர். பேர்பட்ட நகங்கள் அப்படின்னா நகங்களுக்காக தனியா ஸ்தோத்திரம் பண்றார் ஆச்சாரியர் மத்வர். எப்பேற்பட்ட மகத்துவம் ஆச்சாரியர் மத்வர். நரசிம்மருடைய நகங்கள் எப்பேற்பட்டதுன்னா எல்லா வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் ஸ்தோத்திரம் பண்றதா பகவானுடைய குணங்களை. எவ்வளவு பண்ணிருக்குன்னா, நரசிம்மருடைய நகங்களுடைய நுனியை கூட இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கிறேப்பா. அவருடைய நகத்திற்கு அப்பேற்பட்ட மகிமை. அப்படி இங்க என்ன ஆனது, பகவான் தேகத்திற்கு பேகம் இல்லை, பகவானுடைய ரூபங்களுக்கு பேதம் இல்லை. ராமன் பெரியவன், பரசுராமன் சிறியவன், கிருஷ்ணன் பெரியவன், நரசிம்மன் சிறியவன் அப்படி சொல்லக்கூடாது. நரசிம்மன் பெரியவன், மச்சரூபி குருபரூபி சிறியவன் அப்படி அல்ல. அப்போ நான் அளந்தாலும் ஒன்றே, நீ அளந்தாலும் ஒன்றே. அப்போ நானே அளக்க வேண்டாம், அளந்து கொடுக்கிறார். ஒரு பால் பூமி கொடுத்தாரே முதல் பூஜை நிமகேந்திரனும் இடம் கிடைச்சிருத்துப்பா.
போஜனத்துக்கு என்ன பண்றேன்னா எதுவும் இல்லை சுவாமின்னா. கேட்ட மகளாதேவின்னு ஒரு கன்னிகா இருக்கா, நல்ல பொண்ணு, அவனுக்கு கூடயே இருந்து தாயாக இருந்து உனக்கு எல்லாம் சமைச்சு போடுவோம். வராக சுவாமி சொல்றார், அந்த மகளாதேவி அப்படின்னு பிளாஷ்பேக்ல சொல்றார். இந்த மகளாதேவி வேற யாரும் இல்லை, ஏனு சுகிருதவ ಮಾಡಿದ ಯಶೋದೆ ಶ್ರೀನಿಧಿ ಕೃಷ್ಣನ தொட்டிலுளவு தூவடந்தே. எந்த ஒரு கிருஷ்ணனை தன்னுடைய தன்யபானத்தை கொடுத்து ஆனந்தப்படுத்தினாரோ, எந்த ஒரு கிருஷ்ணனை மடியில வைத்து தூங்க வைத்தாரோ, எந்த கிருஷ்ணனுடைய பால்ய லீலைகளை பார்த்து பார்த்து ரசித்தாரோ அந்த யசோதையே இந்த மகளாதேவி. இந்த யசோதை ஏன் மகளாதேவியே வந்திருக்கான்னா, கிருஷ்ணனுடைய பால்ய லீலைகளை பார்த்து 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 ஆனந்தப்பட்டவள். ஆனா கிருஷ்ணன் எவ்வளவு கல்யாணம் பண்ணினார்? 16,108 கல்யாணம். 16,108 கல்யாணம் செய்திருக்கிறான் கிருஷ்ணன். ஆனால் பகவானுடைய ஒரு கல்யாணத்தையும் யசோதை பார்க்கல. எவ்வளவு வருத்தம் பார்க்கணும். ஒரு மகனுடைய கல்யாணத்தை நல்லா முன்னாடி இருந்து நடத்தி வச்சா சந்தோஷமாக இருக்கும் ஒரு தாய்க்கு. ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னா 16,108 கல்யாணம் பண்ணிட்ட கிருஷ்ணனுடைய ஒரு கல்யாணத்தையும் பார்க்கலையே. ரொம்ப வருத்தமா இருக்கு யசோதைக்கு. இப்போ பகவானத்துல பிரார்த்தனை செய்கிறார், எனக்கு ஒரு வரம் வேணும், உன்னுடைய கல்யாணத்தை பார்க்கணும் அப்பா அப்படின்னு. பகவான் சொல்றான், கல்யாணத்தை பார்க்கறது இல்லை, என்னுடைய கல்யாணத்தை நீயே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் தர வேண்டாம். என்ன? மகளாதேவியாக அவதாரம் செய்து நான் ஸ்ரீனிவாசனாக வரும்போது பத்மாவதியுடன் செய்து வைக்கக்கூடிய கல்யாணத்தை முன்னால இருந்து நடத்தக்கூடிய பாக்கியம் பகவான் நினைக்கிறார். அப்போ பார்க்க வேண்டும் வாழுவதற்கு ஆக்கிய பகுல பங்குகளும். அப்போ பகவானுக்கு என்ன எடுத்து இருக்க இடம் கிடைச்சிருது, வயிறு நிறைய போஜனத்துக்கு வழி கிடைச்சிருது. அடுத்து என்ன? பொண்ணுதான் பார்க்கணும். ಬಾಣುಕೋಟಿ ತೇಜನು ಬೇಟೆಹಾಡ ಹೊರಟನು ಮಂಡೆ ಬಾಚಿ ಕೊಂಡೆ ಹಾಕಿ ಗುಂಡು ಮಲ್ಲಿಗೆ ಮುಡದನು ಹಾರ ಪದಕ್ಕೆ ಕೊರಳಿಗಾಗಿ ನೆತ್ತಿಗೆ ತಿಲಕ ಬಿಟ್ಟನು ಅಂಗುಳಿಗೆ ಉಂಗುರಗಳು ರಂಗ ಶೃಂಗಾರವಾದನು ಪಟ್ಟೆನುಟ್ಟು ಕಚ್ಚೆಗಟ್ಟಿ ಪಿತಾಂಬರವು ಒದ್ದನು ಢಾಲು ಕತ್ತಿ ಉಡುಗೆ ಚಿಕ್ಕಿ ಜೋಡು ಕಾಲಿಗೆ ಮೆಟ್ಟಿದ ಕರಡಿ ಬಿಳಿಯನ್ನು ಬಿಡಿದು ಕನ್ನಡಿಯ ನೋಡಿದ ಕನಕಭೂಷಿತವಾದ ಕುದುರೆ ಕಮಲನಾಮ ಬೇಡಿದ. பகவான் வேட்டையாடன்னு கிளம்புறான். பகவான் வேட்டையாடன்னு கிளம்புறான். கிளம்புற பகவான் என்ன பண்ணான்? வேட்டையாடணும் என்ன பண்ணணும்? கத்தி எடுத்துட்டாளா, ஏதோ பாதுகை அணிஞ்சிட்டாளா, எல்லா ஆயுதங்களை வச்சுட்டாரா, குதிரை மேல ஏறினாலும் போகணும். பகவான் என்ன பண்ணா? அலங்காரம் பண்ணிட்டானா. வானுಕೋಟಿ ತೇಜನು ಬೇಟೆಯಾಡ ಹೊರಟನು ಮಂಡೆ ಬಾಚಿ ಕೊಂಡೆ ಹಾಕಿ ಗುಂಡು ಮಲ್ಲಿಗೆ ಮುಡೋದನು. நல்ல தலையை சீவி நல்ல கொண்டை பண்ணி கொண்டையா போட்டுட்டு அங்க பூ வச்சுட்டானா. இன்னைக்கு ஸ்திரீகளே இல்லை, தலையை விரிச்சாதான் ஸ்டைல். இன்னைக்கு தலையை விரிச்சாதான் இன்னைக்கு ஸ்டைல். கைகேயி தசரதன் இடத்துல வரம் கேட்கும் போது தான் துக்கத்துல இருக்கேங்கிறத காமிக்கிறதுக்காக என்னென்ன காரியம் பண்ணான்னு ராமாயணம் சொல்றேன். மலைகளை ஆபரணங்களை எல்லாம் அழுத்து போட்டார், தலையை விரிச்சு போட்டுட்டார், தரையிலே படுத்துட்டார். இதெல்லாம் பண்ணால் முன்னால் அவருக்கு என்னவாயிடுது? தசரதனை இழந்தார், சௌமங்கல்யத்தை இழந்தார். இதெல்லாம் அமங்கல ஒரு வஸ்து. என்ன பண்ணணும்? சுமங்கலியாக இருக்கவர்கள் தலையை நல்லா முடிஞ்சு வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும். அப்போ ஆபரணங்கள் வளையல் வச்சு மூக்குத்தி தோடு எல்லாம் போட்டுக்கணும். அப்போ பகவான் என்ன பண்ணா? வானுಕೋಟಿ ತೇಜನು ಮಂಡೆ ಬಾಚಿ ಕೊಂಡೆ ಹಾಕಿ ಗುಂಡು ಮಲ್ಲಿಗೆ ಮುಡದನು ಹಾರ ಪದಕ ಕೊರಳಿಗಾಗಿ ನೆತ್ತಿಗೆ ತಿಲಕ ಬಿಟ್ಟನು. திருப்பி நல்லா திலக்கம் வச்சுக்கிட்டாலாம். ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்காதீங்க, கொங்கு போயிட்டு வைங்கோ. சயின்டிபிக்கலி அது உங்களுக்கு மெடிசன். அதாவது மெஸ்பரிசம் பண்றவர்கள் கூட செய்ய முடியாத ஒரு இடம் அது. அந்த இடத்துல பொட்டு இருந்தால், உருக்க குன்றம் இருந்தால் அது நம்மளை ரட்சிக்கும், நம் உடம்பை கூலாக்கும், உஷ்ணத்தை தணிக்கும், நம்முடைய தியான சக்தியை அதிகரிக்கும், கான்சென்ட்ரேஷன் பவரை கொடுக்கும். அதனால நீரில்லா நெற்றி பாழ்னு சொன்னார். ஏன் சொன்னார்? நெத்தில வச்சுக்கோ. அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு ஸ்கூல்ல போகும்போது ஃபேஷன் ஆயிடும். வைக்காம இருந்தாதான் ஃபேஷன். கல்யாண வீட்டுல கூட வச்சுக்கிறது, ஏன்னா அதான் ஃபேஷன். அன்னைக்கு அப்படி ஆயிடும். பகவான் வச்சுட்டான், நெத்தியே திலக்க விட்டணும். உருது பண்றோம், பகவான் வச்சுட்டு போனான். அப்பா நீ போடுறதுல நான் போட்டுக்கிறப்பா, நான் போனப்பா. நீ வச்சுக்கிறதுல திலக்கம், நான் வச்சுக்கிறேன். நெத்திக்கு திலக்க விட்டணும் ಅಂಗುಳಿಗೆ ಉಂಗುರಗಳು ರಂಗ ಶೃಂಗಾರವಾದನು பட்டை கச்சை கட்டி பிதாம்பரவு ஒத்தனும். பட்டை நல்ல கச்சை போட்டுட்டான், மேல பிதாம்பரத்தை தரிச்சான். நாலுகத்தை உடுகை செக்கி ஜோடு காலிக மெட்டிதான். சிவன் அபிஷேக பிரியன். சிவனை சந்தோஷப்படுத்தணும், பிரீத்திப்படுத்தணும், அபிஷேகம் செய்யணும். அதாவது பிரதோஷ காலத்துல வரணும், நல்ல அபிஷேகம் பண்ணுவான். விஷ்ணு அலங்கார பிரியனா. அதனாலதான் விஷ்ணுவுக்கு அலங்காரம் சிரேஷ்டம். பண்ணிக்க பாருங்க, ராமருக்கு எவ்வளவு அழகாக இருக்காரு. இன்னைக்கு ஆச்சார் காலை நேரமாயிடுது சுவாமி நான் அதெல்லாம் கேட்கல. அலங்காரம், ராமன் அலங்காரம் பண்ணி பார்த்தா போதும். அவனுக்கு ஆச்சாருக்கு அது முக்கியம். ஏன்னா அலங்கார பிரியன் அவன் ராமன் கிருஷ்ணன். அவ்வளவு அலங்காரம் பண்றார்.
திருப்பதி திம்மப்பனுடைய ஆபரணங்களை துதிக்கிறார். இந்து நானேன ಸುಕೃತವ ಮಾಡಿದನು ಮಂಗಳ ಮಹಿಮಾ ವೆಂಕಟ ಬಂದ ಮನೆಗೆ ಆರಕೆಯೂರ ಕೊಂಗುಂಗೂರ ಬೆರಡು ಹಾರದ ನಡುವೆ ಆಗಿದ ವೇಳು ಪದಕ ತೋರ ಮುತ್ತಿನ ಖಂಡಮಾಲೆ ಸರಿಗೆಯೂ ಕೋನೇರಿ ವಾಸ ವೆಂಕಟ ಬಂದ ಮನೆಗೆ. இப்படி பகவான் செய்த அந்த ஆபரணங்களை எல்லாம் வர்ணிக்கிறார். இன்னொரு கதையும் இருக்கு. ಏನು ಹೇಳಲಿ ತಂಗಿ ತಿಮ್ಮಯ್ಯನ ಪಾದವನು ಕಂಡೇ ಕನಸು ಕಂಡೇನೆ ಮನದಲ್ಲಿ கலவளக்கொண்டேனே. அதில் எப்படி பகவானுடைய ஒவ்வொரு ஆபரணங்களையும் வர்ணிக்கிறார் தாஸ். அப்படி பகவான் அலங்கார பிரியன். இப்ப வேட்டையாட போனா ஏதோ சிம்பிளா ட்ரெஸ் பண்ணுவானா, ஆயுதங்களை வச்சுக்குவானா, கிளம்புனாலும் இருக்கணும். இவ்வளவு அலங்காரம் ஏன் பண்ணா? பொண்ணு பார்க்க போறானா? அவன் பொண்ணு பார்க்க தான் கிளம்பிட்டான் பகவான் பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பினார். அப்போ கடக பூஷித்த வாத குதிரை கமலனாக வேறினார். பகவான் கிளப்படும் நல்ல ஒரு குதிரை வந்து நிற்கிறது, ஜல் 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 சத்தத்தோட. கடகபூஷிதவாத குதிரைன்னா, கடகபூஷிதவாத குதிரை பொன்மயமான குதிரையா. ஏன் அப்படி சொன்னார்னா, வந்தவர் வேற யாரும் இல்ல, வாயுபகவானே குதிரை ரூபத்துல வந்திருக்கா. இப்பதான் சொன்னேன். ஏன் சொன்னேன்? வாயு பகவான் பிரம்மதேவர் எந்த ரூபம் எடுத்தாலும் எந்த அவதாரம் எடுத்தாலும் எத்தனை லட்சணங்கள் இருக்கு? 10 லட்சணோபேதானா 32 லட்சணங்கள் உண்டு. அப்போ அந்த வாயுவாகனகா என்னால் விஷ்ணு சகஸ்ர நாமத்துல இருக்கு. வரதோ வாயுவாகனகா விஷ்ணு சகஸ்ர நாமத்துல நாமம். பகவான் கருட வாகனன். ஆனால் கருடன் மேல உட்கார்றதை விட அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வாயு பகவான் மேல உட்கார்றதா. ராமச்சந்திரமூர்த்தி பாருங்கோ, கிஷ்கிந்தையில ஆஞ்சநேயர் முதல்ல ராமரை பார்க்கிறார். ராமரை வந்து பார்த்த பிறகு சுக்ரீவனிடத்துல போய் அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணார்? தன்னுடைய தோழிலை இந்த பக்கம் ராமன் இந்த பக்கம் லட்சுமணை அழைச்சிட்டு வரதோ வாயுவாகனகா அழைச்சிட்டு போறான் நேர ராமரை வந்து சுக்ரீவனிடத்துல கேட்கிறோம். அப்படி இங்கே குதிரை ரூபத்துல வர்றார். அது பார்த்தோன்னே லட்சணமா கனகபூஷிதவாத குதிரை என்ன ராஜராஜ ஒரு அடைமொழி கொடுக்கிறார். எப்பேற்பட்ட அடைமொழி? கனகபூஷித பொன்மயமான குதிரையா. பார்த்தானே அவ்வளவு லட்சணங்கள் இருக்கு. வந்து உட்கார்ந்து கனகபூஷிதவாத குதிரை கமலனாக வேறினார். ಕರಿಯಗಿಂದ್ರೆ ಹರಿಯುವರು ಕಾಂತರೆಲ್ಲರ ಕಂಡರು ಯಾರು ಇಲ್ಲಿ ಬರುವನೆಂದು ದೂರ ಹೋಗವೆಂದರು. ಓದಿಯಾರು ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯಾವ ಪುರುಷ ಬರುವನು? ಎಷ್ಟು ಹೇಳ ಕೇಳ ಕೃಷ್ಣ ಕುದುರೆ ಮುಂದೆ ಬಿಟ್ಟನು. ಅಷ್ಟು ಮಂದಿರೆಲ್ಲ ಸೇರಿ ಬೆಟ್ಟುಗಳನ್ನೇ ಹೊಡೆದರು. ಕಲ್ಲು ಮಳೆಯ ಕರೆದರಾಗ ಕುದುರೆ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿತ್ತು. ಕೇಶ ಬಿಚ್ಚಿ ವಾಸುದೇವ ಶೇಷಗಿರಿಗೆ ಬಂದನು. 10 நிமிஷம் சொல்லாமா? அப்போ கரியகிಂದ್ರೆ ಹರಿಯುವರು ಕಾಂತರೆಲ್ಲರೂ ಕಂಡರು. குதிரை அப்போ நேரா பகவான் வேட்டையாடணும் வர்றான். ஒரு யானை அந்த இடத்துல வருது. விக்னேஸ்வரனே வந்தான்னு சொல்றது உண்டு. யானை ரூபத்துல வர்றான். அங்கே நந்தவனம். அந்த நந்தவனத்துல யார் இருக்கான்னா பத்மாவதி இருக்கா. அந்த பத்மாவதி தன்னுடைய தோழிகளுடன் விளையாண்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வர்றார். அந்த யானை அந்த பத்மாவதி எல்லாம் பார்த்தோமே பயந்து ஓடும். இப்போ இங்க ஸ்ரீனிவாசன் அந்த இடத்துல யானையை துரத்திட்டு வர்றான். இந்த பத்மாவதி யார் அப்படின்னு ஒரு பிளாக் கொடுக்கிறார். யாரு பத்மாவதி? ஆகாஷராஜ தரணி தேவியினுடைய புத்திரி. ஆகாஷராஜ தரணி தேவி யார்? நாளைக்கு கோத்திர பிரபலம் சொல்ல போறோம். அத்ரிகோத்ரா. அத்ரிகோத்திரத்திலே வந்து ஆகாஷராஜன். இந்த ஆகாஷராஜன் யார்? யார் சொல்லுவார்? எந்த ஒரு வாதவன்கிற பிராமணன் தன்னுடைய வழி தவறி நடந்தானோ, அவனுடைய திருப்பதி மலையினுடைய ஸ்பர்ஷ மாத்திரத்தினாலேயே அவனுக்கு பாவங்கள் நாசமானதோ, பிரம்மதேவர் அனுகிரகத்தினாலே அவனே ஆகாஷராஜனாக பிறந்திருக்கான். அப்போ ஆகாஷராஜ தரணி தேவி தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியமாகணும்னு இருந்துதான். நல்ல குழந்தை பிறக்கணும். அப்போ அவருடைய குலகுரு அவருக்கு என்ன கஷ்டம்னாலும் யாருக்கு போவோம்? அந்த காலத்துல குருவிட்ட போயிடும். நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா யார்கிட்ட போகணும்? குருவிட்ட போகணும். ஏதோ ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, யாருக்கு ஃபர்ஸ்ட்? நம்ம யார் யாருக்கோ ஃபோன் பண்றோம், யார் யாருக்கோ மெசேஜ் பண்றோம். முதல்ல குருவிட்ட சொல்லணும். சந்தோஷத்தையும் குருவிட்ட சொல்லணும், கஷ்டத்தையும் குருவிட்ட சொல்லணும். நம்ம கஷ்டத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லை, சந்தோஷத்தை கேட்டா பொறாமப்படுவார். யார் கேட்பா? நான் குரு கேட்பேன். சந்தோஷம் வந்தபோது அப்பா இதே மாதிரி நல்லா இருப்பான்பா. குரு கஷ்டம் வந்தா கஷ்டத்தை பரிகாரம் செய்வார். அப்போ குருவிட்ட போறார்.
பிரகஸ்பத்தியாச்சாரியார்கிட்ட கேட்கிறார், என்ன பண்ணணும் அப்படின்னா, யஜ்யோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினா, யஜ்யோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினா, ஒரு பாவங்கள் பரிகாரமாகணும், பவித்திரமாகணும், நல்வாழ்க்கை சித்திக்கணும். என்ன பண்ணணும்? யஜ்யம், தானம், தபஸ், இந்த மூணுமா. நம்மளுக்கு நல்லதாகணும்னா யஜ்யம், தானம், தபஸ். தானம் தவம் இரண்டும் தங்காவி என் உலகம் வானம் வழங்காது என்றார் வள்ளுவர். மழை எப்ப பெய்யும்? வானம் எப்போது வழங்கும்? தானம் தவம் இரண்டும் தங்காவி என் உலகம். அது ரெண்டு இருந்தா மழை பெய்யும், இல்லாட்டி மழை பெய்யாதுன்னா வள்ளுவர். அதேதான் சொல்றார். சாஸ்திரத்தினுடைய வாக்கு இன்னைக்கு வள்ளுவரையும் பிரிச்சு வச்சுட்டாங்க. வள்ளுவருடைய வாக்குகள் எல்லாம் ராமாயண புராண இதிகாசங்களுடைய ரசம் அதை எடுத்து கொடுத்திருக்காரு. ஆதிபகவன் முதற்றே உலகு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகாரம் பகவான் கீதையில சொல்றார், எழுத்துக்களிலே நான் அகாரம். கீதையில பகவானுடைய வாக்கு. அம் அஜாய நமஹ, மாத்திருக்கா மந்திரங்கள் 51 எழுத்திலே பகவானுடைய ரூபங்கள் இருக்கு. அம் அஜாய நமஹ, அஜான்னு பகவானுடைய ரூபம். அதே வள்ளுவர் சொல்றார், ஆதிபகவன் முதற்றே உலகு. எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாஸ்திரங்களுடைய சாரம். அப்படி பார்க்கணும், நாம பார்த்தா தெரியும். அப்போ பகவான் இங்க வளர்த்திட்டு வர்றாங்க. தானதி தேவி ஆகாசராஜன் தம்பதிகள் கேட்கிறார், தபசு பண்ணணும், யாகம் செய்யணும். அப்போ யாகம் எப்படி செய்யணும்? அந்த பூமி சுத்தமா இருக்கணுமா? யாகம் செய்யக்கூடிய பூமி சுத்தமாக இருக்கணும்னா அந்த பூமியை உழணும். கீழே 6-7 அடிக்கு தோண்டி அங்கு எலும்பு மயிர்கால்கள் இருக்கக்கூடாது, ரோமங்கள் இருக்கக்கூடாது. அப்படி சுத்தம் செய்து அங்கே அதுல பசுஞ்சாணத்தினால மெழுகி அதற்கப்புறம் அந்த இடத்துல யாகம் செய்யணும். அப்படி செய்யணுங்கும் போது உழணும், அந்த இடத்தை தோண்டணும். அப்படிங்கும் போது என்ன பண்ணார்? தங்க கலப்பை எடுத்துட்டு வந்தார். தங்க கலப்பை, சொர்ண கலப்பையிலிருந்து உழணும் அப்படின்னு தோண்ட ஆரம்பிக்கிறார். ஏதோ தட்டுறது, என்ன தட்டுறதுன்னு பார்த்து தோண்டி எடுக்கிறார். 1000 இதழ் கொண்ட தாமரை, ஸ்வர்ண தாமரை, தங்க தாமரை தட்டுறது. என்ன திறந்தார்? அந்த தங்க தாமரையின் நடுவிலே பத்மத்திலே உதித்த பத்மாவதி இருக்கா பாருங்க. பத்மத்திலே உதித்த பத்மாவதி, பேர்பட்ட பாக்கியம் பாருங்க. பிராரம்ப மாத்திர இச்சாவா விஷ்ணு தர்மே நனிஷ்பலா. ஆச்சாரியருடைய வாக்கு. ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும். இவர் என்ன ஆரம்பிச்சார்? நல்ல சத்தான பாக்கியம் ஆகணும், அதற்கு யாகம் செய்யணும், யாகம் செய்ய இடத்தை சுத்தப்படுத்தணும். அவ்வளவுதான் பண்ணார். குழந்தையை கிடைச்சிருச்சீங்க. குழந்தை கிடைக்கணும்னு ஆரம்பித்தார். காரியத்தை ஆரம்பிச்சார், பலனை கொடுத்துட்டாரு. ஆச்சாரியர் சொல்றார், நல்ல காரியத்திலே ஆசைப்படுங்க. ஃபர்ஸ்ட் அறம் செய்ய விரும்புன்னு அறையார். அறம் செய்ய சொல்ல, அறம் செய்ய விரும்பு. என்ன? முதல்ல ஆசை வேணும். பிராரம்ப மாத்திர இச்சாவா விஷ்ணு தர்மே நான் நிஷ்பலா. பிராரம்பம் முக்கியமா. என்ன பிராரம்பம்? ஆசைப்படணுமா விஷ்ணு தர்மத்துல. அப்பா பொள்ளாச்சியில ராம சன்னிதானத்துல ஸ்ரீனிவாச கல்யாணம் சொல்றாளே, சனிக்கிழமை சாயங்கால வேலை, வீட்டுல 6 வேலை இருக்கு, காலையில வேலை இருக்கு. ஆசைப்படணும். நம்மளும் போனா நல்லா இருக்குமே, கேட்கலாமே, தமிழ்ல தானே சொல்றேன், கேட்டுக்குமே அப்படின்னு அந்த ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துரும். அந்த ஆசை நம்மளுக்கு எல்லாம் உதவி பண்ணணும். நான் பாத்துக்கிறேன் சுத்தி இருக்கிறவெல்லாம், அந்த நேரம் நமக்கு வாகனம் கிடைச்சிடும், எல்லாம் அனுகூலமாகும். பகவத் பூஜை தினமும் செய்யணுமோ, ஜலம் இருக்காது, நமக்கு நல்ல சுத்தமான ஜலம் கிடைச்சிடும். ஆபீஸ் ஒர்க் நிறைய இருக்கும். அடியன் அப்படிதான் ஐடியில ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை. எப்படிப்பா பொள்ளாச்சியில போய் பிரவச்சனம் பண்றேன்னு நினைப்பேன். அந்த 2 நாள் போனே வராது. பிராரம்ப மாத்திர இச்சாவா விஷ்ணு தர்மே நிஷ்பலா. அந்த ஆசை நமக்கு எல்லா அனுகூலமும் செய்து கொடுக்கணும். அப்படி இங்கே ஆசையினால உழறான். நல்ல காரியம்னு ஆரம்பித்தான், பலன் கை மேல கிடைச்சது. பத்மாவதி கிடைச்சிட்டாள். இங்கே பத்மாவதி எடுத்துக்கிறார். அந்த பத்மாவதியே இங்க வந்திருக்காள். அந்த பத்மாவதியே இங்க வந்திருக்காள். அப்போ அந்த பத்மாவதி நந்தவனத்தில் இருக்காள். துரத்திட்டு போகிறான் பகவான். துரத்திட்டு போகிறான். பார்த்தால் ஏது யாவதேஷ யாவழாக இலங்கைகள் சொல்றான். அங்கே நந்தவனத்துக்கு வரார். கரிய கண்டே ஹரிய ಬರಡು ಕಾಂತರರ ಕಂಡರು ಯಾರು ಎಲ್ಲಿ ಬರುವನೆಂದು ದೂರ ಹೋಗವೆಂದರು போய் ಯಾವ ಪುರುಷ ಬರುವನು ಎಷ್ಟು ಕೇಳ ಕೃಷ್ಣ குதிரை மேலிருந்த ಬಿಟ್ಟನು. அப்போ நேர குதிரையை வச்சுட்டே இருக்கான். அப்போ என்ன பண்றான்? பக்கத்துல வராதேங்கிறான் பத்மாவதி. தோழிகள்லாம் சொல்றார். பகவான் சொன்னானா, நான் வசுதேவ தேவகியினுடைய புத்திரன், வசிஷ்ட கோத்திரம், என்னுடைய அண்ணன் பலராமன், நான் கிருஷ்ணன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவ பக்கத்துல வராதேன்னு பத்மாவதி சொல்றார். நான் அத்திரி கோத்திரம், ஆகாசராஜ தரணி தேவியினுடைய புத்திரி. ஜாதக பரிவர்த்தனை பயோடேட்டா கொடுத்துட்டான். பொண்ணு பார்க்கறது நடந்து போச்சு. பயோடேட்டா முடிச்சுடி ஷேர் பண்ணிட்டா. ஜாதக பரிவர்த்தனை ஆகிடுது. பக்கத்துல வராதேங்கிறா. எல்லாம் சொல்லிட்டே இருக்கா. எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. இப்போ பக்கத்துல இருந்த தோழிகள் என்ன பண்றா? கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சான்.
கல்லு மழையை கலதராக குதிரை கழகை வித்தித்து. இப்ப குதிரை மேல அடிபட்டு குதிரை உயிரை விட்டது. என்னப்பா குதிரை உயிரை விட்டதா? வந்தவர் யார்? வாயு பகவான். வாயு பகவானுக்கா கரணாபிமானி ಸುರಹೃದಯಗವಪಡರು ಕುರುಡಕ್ಕೆ ಬಿಡ ಮೂಕನೆಂದೆನಿಸುವ ಪರಮ ಮುಖ್ಯ ಪ್ರಾಣ ತೊಲಗಲ ದೇಗವನು ಅರಿತು பெறனெந்து பேழ்வருபுதன. வாயு பகவான் உள்ள இருக்கிறதுனால நமக்கு உயிரோட்ட முடிவு இருக்கு. 6,2,1000 ಮೂರರಡು ಶತಶ್ವಾಸ ಜಪಗಳ 3 ವಿಧ ಜೀವರೊಳಗ ಜಗ ಕಲ್ಪ ಪರ್ಯಂತ ತಾರಚಿಸಿ ತಾತ್ವರಿಗೆ ಸುಖ ಸಂಸಾರಮೆ ತರಿಗ ತಮ ಜನರಿಗ ಪಾರ துக்ககளீவ குருபம மானசலஹெம்ம. ஒரு நாளைக்கு 21,600 முறை நம் உள்ளே இருந்து ஹம்ச சுவாச ஜபத்தை சுவாசம் உஸ்வாசமா சேர்ந்து இருக்கார் வாயு பகவான். அவர் செய்யறதுனாலே நம்மளுக்கு உயிர் ஓடிது. எப்போ அந்த பகவான் ஒவ்வொரு தேகத்திலும் இந்திரிய அபிமான தேவதைகள், கண்ணிலே சூரியன், காதிலே சந்திரன் திக் தேவதைகள், வாயிலே அக்னி, நாவிலே வருடன். பாருங்க, ஒரே இடத்துல நெருப்பையும் நீரையும் வச்சிருக்கான் பகவான். அது பகவானுடைய சாமர்த்தியம். நாக்கிலே வருடன் ஜலம், வாயிலே அக்னி, நெருப்பும் இருக்கு நீரும் இருக்கு. வைக்கக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு இருக்கு. அப்படி ஒவ்வொரு தேவதைகள் இருக்கு. அவன் நல்லா கிளம்புனா ஒவ்வொரு இந்திரியங்கள் வேலை பண்ணாரு. அக்னி கிளம்பினால் ஊமையாயிடுவான், சூரியன் கிளம்பினால் குருடன் ஆயிடுவான், சந்திரன் கிளம்பினால் செவிடன் ஆயிடுவான், மனோநியாமக ருத்ர பகவான் கிளம்பினா பைத்தியமானா பிடிச்சிடும். ஆனால் எப்போ வாயு பகவான் கிளம்புறாரோ அரித்து பெணந்து பேடு வருவது. பிணம்னு அவ்வளவு கொண்டாடிய தூக்கி வச்சு கொண்டாடுறவ கூட வெளியே போட்டுருவான், வச்சுக்க மாட்டான் ஆத்துல. அப்போ உள்ள பகவான் வாயு பகவான் இருப்பதினாலே பகவான் இருக்கான். ஆபவன தேகதோட 2 ಹರಿತಾ ನರತಿಗಳು ಆವವನು ತೊಲಗೆ ಹರಿತಾ ತೊಲಗುವ ಆವವನು ದೇಗದೊಡ ಹೊರಗೆ ನಿಯಾಮಕನು ಆ ವಾಯು ನಮ್ಮ ಕೂಡ ಗುರುರಾಯನು. கிருஷ்ணன் மகாபாரத யுத்தத்தில் தினமும் அர்ஜுனன் கீழே தான் கிருஷ்ணன் கீழே இறங்குவானா, அர்ஜுனனுக்கு கை கொடுத்து இறக்கி விடுவானா. யுத்தம் முடிகிறது, கடைசி நாள், எல்லாம் யுத்தம் முடிஞ்சிடுது. கிருஷ்ணன் சொன்னா, அர்ஜுனா நீ கீழே இறங்குப்பான். ஏன் கிருஷ்ணா, நீ தானப்பா என்னைக்கும் கீழே இறங்கி விடுவேன், இன்னைக்கு நீ என்ன இறங்க சொல்ற, இறங்குப்பான். அந்த க்ஷணம் கிருஷ்ணன் இறங்கணும். கொடியில இருக்கக்கூடிய ஹனுமான் பறந்தான், கிருஷ்ணன் இறங்கினார், ரதம் பஸ்மமாயிடும். ஏன்னா இத்தனை நாட்கள் பீஷ்மரும் துரோணரும் மந்திரம் செய்து அஸ்வத்தாமர் மீது அன்பு வேலை செய்யணும். இத்தனை நாள் ஏன் வேலை செய்யல? நான் இருந்தேன், வாயு பகவான் இருந்தேன், வேலை பண்ணல. இன்னைக்கு அது வேலை செய்யணும் இல்லையா? அப்ப மந்திரத்துக்கு பலன் இல்லை. நீங்க எல்லாம் தமிழ் எடுத்துருவேன், எல்லாம் நாஸ்திகவாசி மந்திரத்திற்கு பலன் இல்லை, இதெல்லாம் பொய்னு பேசிடுவேன். வேலை செய்யணுங்கிறதுனால காமிக்கிறப்ப எந்த ஒரு நேரத்தில் கிளம்பினாலும் பஸ்மமாயிடும். இந்த தேகம் தேர், இந்த தேகம்ங்கிற தேரிலே உள்ளே வாயு பகவான் இருந்து, பகவான் இருந்தால் இந்த ஜீவன்கிற அர்ஜுனன் இருப்பான். எப்போ வாயு பகவான் குடியிலே ஆஞ்சநேயர் கிளம்பினாரோ, பகவான் கிளம்பினாரோ, இந்த தேகத்திலே அந்த ஜீவாத்மாங்கிற அர்ஜுனன் இருக்க முடியாது, அது பஸ்மமாகும், அந்திம சம்ஸ்காரம் ஆயிடும். அப்போ வாயு பகவான் இருக்கிறதா? அப்போ கல்லுமழைய கரதராக குதிரை கழகை பிடித்து வாயு பகவானுடைய பொறுப்பு முடிஞ்சிருந்த அந்த இடத்துல. என்ன? லக்ஷ்மி சீதையை ராமனிடத்துல சேர்த்து வைத்தார் ஹனுமான், இங்கே பத்மாவதியை ஸ்ரீனிவாசனிடத்துல சேர்த்து வைச்சார். அவருடைய பங்கு முடிஞ்செடுத்து கிளம்பிட்டார். இப்போ கல்லுமழைய ಕರದರಾಗ ಕುದುರೆ ಕಡೆಗೆ ಬುದ್ಧಿತ್ತು ಕೇಶಬಿಚ್ಚಿ ವಾಸುದೇವ ಶೇಷಗಿರಿಗೆ ಬಂದನು ಪರಮಾನ್ನ ಮಾಡಿದ್ದೇನೆ 1 ಎಂದಳು ಅಮ್ಮ ಎನಗೆ ಅನ್ನ ಬೇಡ ಎನ್ನ ಮಗಳು ವೈರಿಯು ಕನ್ನೆ ಇಲ್ಲದೆ ಬ್ರಹ್ಮ ಅವಳ ನಿರ್ಮಾಣವ ಮಾಡಿದ ಯಾವ ದೇಶ ಯಾವಳಾಗಿ ನನಗೆ ಹೇಳಿ ಎಂದಳು நாராயண புறಕ್ಕೆ ಹೋಗು ராமகிருஷ்ணரை பூஜிசு. இப்போ நேரம் வர்றார், நேரம் மலைக்கு வர்றாராம். நம்மளும் இப்படிதான் மூட விட்டானா வந்து போத்திட்டு போச்சுட்டு படுத்துக்கிறார். பகவான் வந்தார், நேரம் வந்தார், அத்தனை அலங்காரத்தையும் எடுத்து நிறுத்தினார். தன்னுடைய கொண்டை எல்லாத்தையும் அவிழ்த்து போட்டார், ஒரு மேல படுத்துட்டார், ஒரு போர்வை எடுத்து முகத்தை மூடிட்டார், பேசவே இல்லையா. மகளாதேவி, அப்பா என்னப்பா வெளியே போயிட்டு வந்தையே, என்ன ஆச்சுப்பா? பேசவே மாட்டேப்பா. பேசவே இல்லை. வழியில ஏதோ பூத்த பிரேதங்கள் ஏதோ பார்த்து பயந்துட்டியோ, பூத பிரேதங்களை பார்த்து பயந்துட்டியோன்னு கேட்டார். பகவான் சொல்றார், ஏகோ விஷ்ணு மகத் பூதம் பிரதக் பூதாங்கினேகா. பூதங்கள் எல்லாம் பெரிய பூதம்னா நாமா, பூத சக்திகள் என்னை பார்த்து பயப்படணும் சொல்றார். பூத சக்திகள் எல்லாம் என்னை பார்த்து பயப்படணும். நரசிம்மரை வேண்டி ஏதோ செய்வனை வச்சா கூட தொட முடியுமா? பாந்த ஸ்வான் குருபூத வைரி பலவன் மாதங்கமாத் கர்கடா கும்போச்சாத்ரி விபாட்டனாதிக்கப்பட்டு பிரத்யேக வஜ்ராயுதாக நகஸ்துதியும் வாயுஸ்துதியும் சொல்லி எங்க தொட்டாலும் எந்த ஆபத்தும் இல்லை. அப்படி எனக்கு என்னவா பயம் அப்படின்னா,
இல்லப்பா ஏதோ கிரகங்களுடைய பாதிப்போ அப்படின்னா பகவான் சொன்னார், கிரகங்களுக்கெல்லாம் பலம் கொடுப்பவன் நானம்மா. ரவிச்சந்திர புத நீனே, ராகு கேது நீனே, கவி குரு சனியு மங்களனு நீனே, திவராத்ரியு நீனே, நவவிதான புனீனே, பவரோகஹர நீனே, விஷஜனு நீனே, சகல கிரக பல நீனே, சரசிஜாட்சா. புரந்தரதாசர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாந்தோன்றி மலையிலே பாடிய பாடல், தாந்தோன்றி மலையில இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனை பார்த்து பாடிய பாடல். ஒரு தாய் வந்து கேட்கிறாள், கிரகங்கள்லாம் சரியில்லைங்கிறார் தாசரு, ஜாதகத்தை பார்க்கிறேன். எல்லா ஜாதகத்துக்குமா, எல்லா கிரகத்திற்கும் பலம் கொடுத்து அதை ஓட வைப்பவன் பகவான். எல்லா கிரகத்திற்கும் பலம் கொடுப்பவன் நீனே அந்த இடத்துல பாடுறார். ரவிச்சந்திர புத நீனே, ராகு கேதுவு நீனே. கோள்கள்லாம் சுத்தின்னு இருக்க புதியிருப்பு திசையில ஒண்ணு இடிச்சிக்காம மோதிக்காம சூரியனை சுத்திரிகிறது. அது எப்படிப்பா நடக்கிறது? பகவானுடைய சக்தியினால நடக்கிறதப்பா. அந்த கிரகங்களுக்கெல்லாம் பலம் கொடுப்பவன் பகவான். அந்த பகவானை பிடிச்சிருந்தாங்க எந்த கிரகம் ஒண்ணு பண்ண. இப்போ கிரக பலம், கிரகத்தினால எனக்கு கஷ்டமா இல்லைன்னா பகவான். அப்ப என்னப்பா ஆச்சு? பகவான் என்ன பண்ணாலும் முகத்தை தெரிஞ்சு பார்க்கவே இல்லை. நான் அவ்வளவு சமைச்சு வச்சிருக்கேன், ருச்சியா செய்து வச்சிருக்கேன், இனிப்பு பலகாரம் வச்சிருக்கேன். நாம இப்படிதான், பகவானே உனக்கு அவ்வளவு டொனேஷன் கொடுத்தேன், உனக்கு அவ்வளவு பண்ணேன், அவ்வளவு பிரதர்ஷனம் பண்ணேன், நாம சொல்லிக்கிறோமே. பகவான் கண்ணு திறந்து பார்க்கறதே இல்லையே. ஏன் பார்க்கறது இல்லை? நாம் பகவான்கிட்ட இது வேணும் அது வேணும், நமக்கு என்ன பிடிக்கும் பகவான் சொல்றோம். பகவானே உனக்கு என்ன பிடிக்கும் நாம் கேட்டது இல்லை. பகவான்கிட்ட நீ உனக்கு என்னப்பா பிடிக்கும்னு கேட்கறதே இல்லை. பகவான் கண்ணு திறந்து பார்க்கறதே இல்லை. பகவான் சொல்றான், எனக்கு சந்தியாவதனம் பண்ணா பிடிக்கும், எனக்கு அப்பா அம்மாவை பார்த்துட்டா பிடிக்கும், எனக்கு குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்தா பிடிக்கும், நம்முடைய தர்மத்துல இருந்தால் எனக்கு பிடிக்கும். பகவான் சொல்றான், யாவதேஷா யாவடாகி எனகே கேள்வி எந்தடு. அப்பா உனக்கு என்ன வேணும்? ஏதோ பொண்ணு பார்த்துக்கியோ? அப்பா இம்மதான் சரியான வழிக்கு வந்திருக்கேன் மாத்தாரின்னா. ஏதோ பொண்ணு பார்த்தியான்னா அப்பதான் சரியா வழிக்கு வந்திருக்கேன், சரியான பேச்ச சொன்னேன். யாவதேஷா யாவடாகி எனகே கேள்வி எந்தடு. உனக்கு என்ன வேணுமோ சொல்லுப்பா, நான் செய்யறேன்னு வாக்கு கொடுக்கிறாள் பகடாதேவி. பகவான் டக்குன்னு முகத்தை திறந்தாங்க. பகவானுக்கு நாம் கேட்கணும், அப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் பண்றேன். பகவானுக்கு என்ன பிடிக்கும் நமக்கு எப்படி தெரியும்? பகவான் சாஸ்திரத்திலும் வேதத்திலும் பகவத்கீதையிலும் என்ன சொல்லியிருக்கானோ அது பகவானுக்கு பிடிச்சது. அதை நாம் செய்தால் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒரு துளசி இலையோ, ஒரு உத்திரணி ஜலமோ, ஒரு புஷ்பமோ, ஒரு பலனோ பழமோ பகவானுக்கு கிருஷ்ணார்ப்பணம் கொடுத்தா பகவான் சந்தோஷம். பகவான் சொல்றான், பகவானுக்கு என்ன பிடிக்கும் அவன் சொல்லியிருக்கான். அதை பக்தியுடன் பகவான் நீ எனக்கு கொடுத்தது, நீ கொடுத்த மனைவி, நீ கொடுத்த தாய் தந்தை, நீ கொடுத்த மக்கள், நீ கொடுத்த வீடு, நீ கொடுத்த வாழ்க்கை, நீ கொடுத்த இந்த தேகம், நீ கொடுத்த இந்த ஞானம் உனக்கு சமர்ப்பணம் செய்யணும். பகவானுக்கு கொடுத்தால் பகவான் எடுத்துக்கிறார். அப்போ பகவான் யாவதேஷா என்ன வேணும், உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது சொல்றார், அம்மா பொண்ணு பார்த்தேன், இந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, என்னப்பா பகவானும் இச்சப்படி இஷ்டப்படி பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டானோ அப்படின்னு நமக்கு தோணும். பகவானும் காதல் திருமணத்துக்கு போயிட்டானோ அப்படின்னா பகவான் அதற்கு பதில் சொல்றான். அந்த பொண்ணு யாருன்னு சொல்றார், அதை சொல்லிட்டு நீங்க மங்களம் பண்ணிடுவோம். அந்த பொண்ணு யார்? ஆகாஷராஜ தரணி தேவியினுடைய புத்திரி. அவள் யார் தெரியுமா? நான் ராமாயண காலத்திலே ராமனாக அவதாரம் செய்யும் போது ராவணன் சீதையை அபகரணம் செய்யணும்னு வந்த போது சீதை தன்னுடையதேயான ஒரு பிரதிகிருதி டூப்ளிகேட் பண்ணார். தன்னுடையதையான ஒரு பிரதிகிருதி மாய சீதை உருவாக்குறாள். இந்த மாய சீதையை இந்திரதேவன் பகவான் உட்கார்ந்துக்கிறார். அந்த மாய சீதையை தான் ராவணன் கடத்திட்டு போனார். நிஜ சீதை கைலாசத்திலே ருத்ர பகவானும் பார்வதியும் பூஜை செய்தார் ஏற்றிருந்தார். அந்த மாய சீதை தான் 1 வருஷ காலம் இருந்தால். நான் ஏகபத்னி விரதங்கிறதுனால சீதையை ஏத்துக்கணும் அப்படிங்கும் போது அக்னி பிரவேசம் செய்யணும்னு சொன்னேன். அக்னியில இருந்து 2 சீதைகள் வந்தனர். ஏன்னா ஒருவள் மாய சீதை, இன்னொருவள் நிஜ சீதை. அப்போ நிஜ சீதை என்னுடைய மனைவி சொன்னால், இந்த மாய சீதை அவள் வேதவதியின் பெயர், நமக்காக 1 வருஷ காலம் தியாகம் செய்து ராவணனிடத்தில் இருந்திருக்கார். அவளையும் நீங்கள் ஏத்துக்கணும், அவளையும் நீங்கள் ஏத்துக்கணும் அப்படிங்கும் போது இந்த ஒரு அவதாரத்திலே நான் ஏகபத்னி விரதன் ஒருவரை தவிர நான் வேற யாரையும் விவாகம் செய்துக்க மாட்டேன். எவரும் லக்ஷ்மியே ரெக்கமெண்ட் பண்ணாலும் இதை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னவன் நீ கிடைப்பாடா. இன்னைக்கு இந்த கால புருஷர்களுக்கெல்லாம் பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன்னா ரோல் மாடல் யார் யாரையும் பார்க்கணும். ஆக்டர் எல்லாம் இவன் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அவன் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன்னா ராமனை பார்க்கணும்.
ராமனை போல மனுஷன் அவதாரம், மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு தாய் தந்தையர்களுக்கு எப்படி சேவை செய்யணும், ராமனை பார்க்கணும். அண்ணன் தம்பியர்களுடன் எப்படி பந்த பாசத்துடன் இருக்கணும், ராமனை பார்க்கணும். நினைச்சா அத்தனை ராஜ்யமும் பட்டாபிஷேகம் பரதனுக்குன்னார். எனக்கு பரதனுக்கு தானே சந்தோஷமா போனாராம். நான் இருந்தாரா இல்லை, பரதன் ராஜாவா இருந்தாங்க. அந்த அண்ணன் தம்பி உறவு அது ராமன் தெரிஞ்சுக்கணும். குகன் ஆகட்டும், வேடுவன் குகன், வானரன் சுக்ரீவன், ராட்சசன் விபீஷணன், எல்லாரோடும் நட்பு, எல்லாரோடும் எப்படி பழகணும் அது ராமன் தெரிஞ்சுக்கணும். அடைக்கல வந்த விபீஷணனுக்கும் சரணாகதி கொடுத்திருக்காங்க. எல்லாம் ராமன் பார்க்க முடியும். சபரி வேடுவ பெண்ணுக்கும் சத்கதி கொடுத்தவன். ராமனுடைய வாழ்க்கை நம்மளுக்கு மனுஷனுக்கு உதாரணம். அப்படி ராமன் சொல்றான், ஏகபத்னி விரதம் நான் ஏத்துக்கல. முன்னாலே கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்தார். ஆல்ரெடி நான் 16,108 பேருக்கு பிராமிஸ் பண்ணிட்டேன். 16,108 பேருக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன். குப்பலோட ஒரு கோவிந்தா வேண்டாம், கோவிந்தனாவே நான் வரும்போது அவளை விவாகம் செய்திருக்கிறேன் பத்மாவதியாக சொல்லி வரம் கொடுத்தேன். அம்மா அந்த பத்மாவதியே இப்ப வந்திருக்காள். அப்போ பகவான் இஷ்டப்படி விவாகம்னு சொன்னானே தவிர பின்னால் நடந்தது முன்னால் நடக்க போறது எல்லாத்தையும் சொன்னவன் சர்வோத்தமனான ஸ்ரீஹரி அப்படின்னு சொல்றார். அப்போ நீ போய் பொண்ணு கேட்கணுமா, ஆகாஷராஜ தரணி தேவி இடத்துல பொண்ணு கேளும்மான்னு சொல்லி பகவான் அனுப்பிச்சு வச்சானாம். பொண்ணு கேட்கறதோட நாமளும் கிளம்புவாங்க. தரணி தேவி கிளம்பி போயிட்டு இருக்கா, நாமளும் ஆத்துக்கு கிளம்பிட்டு வந்தோம்னா நாளைக்கு பொண்ணு கேட்டு விவாகம் நடக்கக்கூடிய கட்டங்களை எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி இன்றைக்கு ஆகாஷராஜன் தரணி தேவி இடத்துல பொண்ணு கேட்கறதற்காக மகடாதேவி கிளம்பியிருக்கார். பகவானும் கிளம்பிட்டானா. பகவான் ஏன் கிளம்பினாங்கிறதையும் சஸ்பென்ஸா நாளைக்கு பார்ப்போம். பகவானும் அந்த இடத்துக்கு போயிருக்கான். 2 பேரும் போய் என்ன பண்ணார், எப்படி பொண்ணு கேட்டார் அப்படிங்கிற வைபவத்தை நாளை பார்த்துட்டு பொண்ணையும் நாளைக்கு அழைச்சிட்டு வந்து கன்னிகாதானம் பண்ணி வைக்கக்கூடிய அந்த மாங்கல்யதான வைபவம் நாளைக்கு கல்யாணம் பண்ண போறோம். அதனால நாளைக்கு அந்த விவாகத்திலையும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2வது கட்ட பிரவச்சனத்தை ராகவேந்திர தீர்த்த குருவாந்திரகத பாரதிய ரமண முக்கிய பிராணாந்திரகத க்ஷேத்திரமூர்த்தி சீதாபதி ராமச்சந்திரன் அபின்ன ஸ்ரீனிவாசன் லட்சுமி லட்சுமி வெங்கடேஸ்வருடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த ஒரு சரித்திரத்தை, இந்த ஒரு பாகத்தை கேட்ட எல்லோருக்கும் கூட பகவான் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுத்து நம் குழந்தைகளுக்கெல்லாம் விவாகம் செய்விக்கணும். சந்தானம் வேண்டுபவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியமாகட்டும். பிறந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல ஆரோக்கியத்துடன், ஐஸ்வர்யத்துடன், ஆயுளுடன், நல்ல கல்வி மேன்மையிலே பக்தர்களாக இருக்கக்கூடிய, நம்முடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தில் விட்டு போகாத குழந்தைகளாக இருக்கட்டும். ஞானத்தை பகவான் கொடுக்கட்டும், பகவானத்தில் திருடமான பக்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிரவச்சனத்தை கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லி சமர்ப்பணம் செய்கிறோம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா தனுஷ்கிருத ஸ்வபாவம் கரோத்யஸ்ய சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாமி. அக்ஷயம் கர்மயஸ்மின் பரே ஸ்வர்ப்பிதம் பிரக்ஷயம் யாசிதம் தானியம் நாமதः அக்ஷரோ யோஜனः சர்வதைவ அமிர்தः புஷ்டிகம் யஸ்ய விஷ்ணுதः महाराजाय ते नमः. कल्याणार्थगात्राय कमिदार्थप्रदायिने श्रीमद्वेङ्कटनाथ. எல்லாருக்கும் இங்க ஒரு நல்ல அல்ப ஆகாரம் எல்லாம் தயார் பண்ணியிருக்கா. பிரசாதம், ஏன்னா கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவலா சான்வாச காலம்னு எடுத்துக்கணும், நாளைக்கு விவாக காலம். அதனால முதல் நாள் வந்து எல்லாரும் இந்த தீர்த்த பிரசாதத்தை எடுத்துக்கணும். நாளைக்கும் விவாகத்துல இன்னும் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலங்கிறதுனால நாளைக்கு எல்லாம் 9 மணிக்கு வந்துருக்கோம்.
சரியான நேரத்துல பிரவச்சனம் ஆரம்பிச்சிடலாம். 9:30 ஆரம்பித்தால் 1 மணி நேரம் கல்யாண கதைகள் சரித்திரம் இருக்கு. 1 மணி நேரம் ஸ்ரீனிவாசனுக்கு கல்யாணம் நாளைக்கு நடப்போறது. அந்த எல்லோருக்குமே கூட தாரம் அந்த கயிறு பிரசாதமாக கொடுக்க போறோம். எல்லாருமே அவரவர்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதை வேண்டிட்டு இந்த கயிறை கட்டிக்கலாம். நாளைக்கு எல்லாரும் இதே போல மங்கள காரியக்கிரமத்திலே நடந்துட்டு பகவானுடைய கல்யாணம் நம்மாத்து கல்யாணம்